नमः पार्वतीपतये हर हर महादेव सद्गुरुस्वामिनः जय। यामर्षयो मन्त्रकृतो मनीषिणः अन्वैच्छन् देवास्तपसा श्रमेण तान् देवीं वाचकुं हविषा यजामहे सा नो ददातु सुकृतस्य लोके। चत्वारि वाक्परिमिता पदानि तानि विदुर्ब्राह्मणाये मनीषिणः गुहात्रीणि निहितानेऽङ्गजन्ति तुरीयं वाचो मनुष्या वदन्ति। இந்த லோகத்தில் எவ்வளவோ ஜந்துக்கள் ஜென்மா எடுத்திருந்தாலும் கூட மனுஷ ஜென்மாங்கிறது ரொம்ப ரொம்ப துர்லபம். பகவத்பாதாச்சாரியால் ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் அத பும்ஸ்துவம் ததோ விப்ரதா தஸ்மாத் வைதிக தர்மமார்க்க பரதா வித்வத்வம் அஸ்மாத் பரம் ஆத்மானாத்ம விவேச்சனம் ஸ்வனுபவ சர்வாத்மனா சந்ததிஹ முக்திர்னோ சதகோட்டி ஜன்ம சுகிருதைஹ புண்ணியருவினா லப்யதே அப்படின்னு பகவத்பாதாச்சாரியால் நமக்கு காண்பிக்கிறார். அதாவது எல்லா பிறவியை காட்டிலும் இந்த மனித பிறவிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. ஏன் இது ரொம்ப அரிது அப்படின்னா அதற்கு நாம் நிறைய காரணங்கள் சொல்லலாம். நாம் எத்தனை வருஷ காலம் வாழணும்னு ஆசைப்படுறோமோ அத்தனை வருஷ காலம் வாழக்கூடிய திறன் மனுஷனுக்கு மட்டும்தான் உண்டு. ரெண்டாவது, இந்த வாழ்க்கை வாழ்ந்து முடித்த பிறகு அடுத்த பிறவி என்னவாக பிறக்கணும்னு ஆசைப்படுறோமோ அது மாதிரி பிறவியை எடுக்கக்கூடிய சக்தியும் மனுஷனுக்கு தான் உண்டு. அதற்கும் மேலே அடுத்த பிறவியே இல்லாமல் செய்து கொள்ளக்கூடிய சக்தியும் மனுஷனுக்கு உண்டு. அதனால்தான் ஔவையார் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு ரொம்ப உயர்வாக காண்பிக்கிறார். அப்படி ரொம்ப ரொம்ப அரிதான இந்த மனுஷ ஜென்மாவை நாம் பயனுள்ளதாக ஆக்கிக்கணும். அதற்குத்தான் லட்சியம்னு வச்சிருக்கா. நாம் சில லட்சியங்களோட வாழறது அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லட்சியம் சொல்லுவோம். ஒரு சில பேரை கேட்டால் நான் எந்த ஒரு நோயும் இல்லாமல் ஒரு 100 வருஷம் வாழணும் அதுதான் லட்சியம்னு சொல்லுவாள். இன்னும் சில பேரை கேட்டால் ஒரு 10 கோடி ரூபா சேர்க்கணும் அதுதான் லட்சியம் அப்படின்னு சொல்கிறவா உண்டு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லட்சியம் சொல்லுவோம். ஆனால் இதெல்லாம் லட்சியமா அலட்சியமானு நமக்கு தெரியாது. அதுக்குத்தான் வேதம் என்ன பண்ணிட்டு நாம் ஒவ்வொருத்தரும் என்ன லட்சியத்தோடு வாழணும்னு வேதமே நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. அதனால தான் வேத மாதான்னு சொல்கிறோம். தாயார் தானே நமக்கு எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்கறது. தாயார் தானே தகப்பனாரையே நமக்கு காண்பிக்கிறது. தாயார் தான். இதோ அப்பா வராப்பர், அப்பா சொல்லு அப்பா சொல்லுன்னு தகப்பனாரை காண்பிக்கிறவளே தாயார் தான். அப்படி எல்லோருக்கும் தாயாராக இருக்கக்கூடிய வேதம் நமக்கு 4 விதமான லட்சியங்களை நமக்கு சொல்றது. ஒவ்வொருத்தரும் இந்த 4 லட்சியங்களோட வாழணும். என்ன அந்த 4 லட்சியம் அப்படின்னா, ஜாயா மே ஸ்யாத் அத பிரஜாயேயா வித்தம் மே ஸ்யாத் அத கர்ம குர்வீயா அப்படின்னு சொல்றது வேணும். அதாவது 4 லட்சியங்களை வச்சுக்கணும். முதல் லட்சியம் என்னன்னா ஜாயா மே ஸ்யாத். இந்த 4 லட்சியங்களும் பாக்கி பிறவியில கிடைக்காததாக இருக்கணும். இந்த பிறவியில மாத்திரம் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கணும். அதுக்கு தான் லட்சியம்னு பேர். அதுல முதல்ல கல்யாணம் பண்ணிக்கணும். அது முதல் லட்சியமா ஒவ்வொருத்தரும் வச்சுக்கணும். அத பிரஜாயேயா, நமக்குன்னு சந்ததிகள் ஏற்படணும். அது 2வது லட்சியம். வித்தம் மே ஸ்யாத், நிறைய நேர்மையான வழியில பணம் சம்பாதிக்கணும். அத கர்ம குர்வீயா, அதை வச்சுட்டு நம்முடைய கடமைகளை பூரா செய்யணும். இந்த 4 லட்சியங்களோடு தான் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையை வச்சுக்கணும் அப்படின்னு பிருகதாரண்யக உபனிஷத்து நமக்கு காட்டுறது. அதுல இதெல்லாம் தான் கடமைகள்னு பேர். இது புருஷர்கள் செய்ய வேண்டிய கடமைகள்னு இருக்கு, அல்லது பெண்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு, ஆண்களும் பெண்களும் சேர்ந்து செய்யக்கூடிய கடமைகள்னு இருக்கு.
இப்படி 3 விதமாக நமக்கு ரிஷிகள் பிரித்து கொடுத்துருக்கா. அதில் 2 பேரும் தம்பதிகளாக சேர்ந்து செய்யக்கூடிய கடமைகள் தான் விரதங்கள்லாம். ஒவ்வொருத்தரும் கல்யாணம் பண்ணிக்கும் பொழுதே கல்யாணம் பூர்த்தி ஆகிற பொழுது அந்த பத்னி நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த வரன்ட்ட கேட்டுப்பா, நாம் 2 பேரும் சேர்ந்து விரதங்கள் அனைத்தும் செய்யணும், அந்த விரதங்களுடைய பலன்கள் அனைத்தும் எனக்கு கிடைக்கணும், அதற்கு நீ எனக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுப்பா அந்த பொண்ணும். அவனும் அப்படியே ததாஸ்து அப்படின்னு அந்த வரன் சொல்கிறான். நிறைய விரதங்கள் நமக்கு வச்சிருக்கா. பஞ்சாங்கங்களில் எடுத்து பார்த்தா தெரியும், ஒவ்வொரு நாளைக்குமே விரதங்கள்லாம் போட்டிருக்கும். கௌரி விரதம், திந்திரணி கௌரி விரதம், கேதார கௌரி விரதம், ஸ்வர்ண கௌரி விரதம், இப்படி கௌரி விரதம்னு நிறைய பஞ்சாங்கங்களில் போட்டிருக்கும். அந்த விரதங்கள்லாம் அவசியம் கட்டாயம் செய்யணும். அதில் முக்கியமாக உள்ள விரதம் இந்த விநாயக சதுர்த்தி விரதம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விரதம். இது எல்லோரும் அனுஷ்டிக்கிறது மட்டும் இல்லாமல் பாரத தேசம் பூரா அனுஷ்டிக்கிறது, இன்னும் உலக அளவில் ஒரு அனுஷ்டானம் பண்ணுற அளவில் இருக்குது இந்த விநாயக சதுர்த்தி விரதம். இந்த நாம் செய்யக்கூடிய விரதங்கள் அனைத்துக்குமே புராணங்கள்லாம் நமக்கு கதைகள் மூலமாக காட்டுறது. இப்படி 3 பகுதிகளாக வச்சிருக்க. முதல்ல வேதம், 2வது மகர்ஷிகள் பண்ணின ஸ்மிருதிகள், 3வது புராணம். இதை 3ஐயும் சேர்ந்து பார்க்கணும். இது 3ஐயுமே படித்தாதான் நாம் முழுசா வேதம் படிச்சிருக்கோம்னு அர்த்தம். வேதத்துக்கு பிரபு சம்மிதம்னு பேர். வேதம் என்ன பண்ணும்னு கேட்டால் உத்தரவு பண்ணிகிட்டே போகும். அதனுடைய விரிவாக்கம் தான் மகர்ஷிகள் பண்ணின ஸ்மிருதிகள். 18 ஸ்மிருதிகள்னு எல்லா மகர்ஷிகளுமே ஸ்மிருதி கிரந்தங்கள்னு பண்ணியிருக்க. அதை எல்லாத்தையும் நமக்கு கோர்த்து கொடுத்து தான் தர்மசாஸ்திரம்னு சொல்கிறோம். அதற்கப்புறம் புராணங்கள் வியாசாச்சாரியால் பண்ணியிருக்க. 18 மகாபுராணம்னு 18 இருக்கு, உபபுராணம்னு 18 இருக்கு. அது இல்லாமல் இத்திஹாசம்னு மகாபாரதத்துக்கு இத்திஹாசம்னு பேர், ஆதிகாவியம்னு ராமாயணத்துக்கு பேர். இது எல்லாமே என்ன சொல்றது அப்படின்னா, வேதம் என்ன நமக்கு சொல்றதோ அதையே விரிவுபடுத்தி காட்டுறது புராணங்கள். அதுதான் வியாசாச்சாரியால் சொல்ற பொழுது இத்திஹாச புராணாபியாம் வேதம் சமூக பிரம்மையே அப்படிங்கிறார். இத்திஹாசம் புராணங்கள் என்ன பண்றது அப்படின்னா, வேதத்துல சொன்ன ஒவ்வொரு தர்மங்களையும் தூக்கி நிறுத்தி காட்டுறது புராணங்கள் அப்படின்னு காண்பிச்சிருக்கார் வியாசர். அதுல ஒவ்வொரு விரதங்களுக்கும் சரித்திரங்கள் இருக்கு. நாம் கல்யாணம் பண்ணிட்டு விரதம்னு என்ன ஆரம்பிக்கிறோமோ அத்தனை விரதங்களுக்கும் புராணங்கள்ல பார்த்து அப்படி பார்க்கணும். பகவானுடைய அவதாரங்கள்லாம் அப்படி பார்க்கணும். புராணங்கள் ஸ்ரீமத் பாகவதம் இருக்கு, மகாபாரதம் இருக்கு, ஸ்ரீமத் ராமாயணம் இருக்குன்னா அதெல்லாம் பகவானுடைய சரித்திரங்களை மாத்திரம் சொல்றதில்லை, பகவானுடைய குணங்களை மாத்திரம் சொல்றதில்லை. ஒவ்வொன்றுலையும் தர்மம் இருக்கு. அந்த தர்மங்கிற பார்வையில பார்க்கணும். ராமாயணத்தை அப்படி பார்க்கணும். ராமாயணம் 24,000 ஸ்லோகம்னு சொல்றது. அப்படின்னா 24,000 தர்மம் இருக்கு ராமாயணத்துக்கு. முதல் ஸ்லோகத்தை எடுத்துட்டா தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம். இதுதான் ராமாயணத்தினுடைய முதல் ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் மேலிருந்த வாரியா என்ன அர்த்தம் சொல்றது அப்படின்னா, ரொம்ப தப்போனிஷ்டரான நாரத சுவாமிய வால்மீகி மகர்ஷி வந்து பார்க்கிறார் அப்படின்னு அர்த்தம். மேலிருந்த வாரியா பார்த்தா அவ்வளவுதான் அர்த்தம். ஆனால் அதுல ஒரு தர்மம் ஒளிஞ்சுட்டு இருக்கு. என்ன தர்மம் இருக்கு அதுல அப்படின்னா, இப்ப வேதம் ஆச்சாரம்னு 2 இருக்கு. வேதம்னா நாம் படிக்க வேண்டியது, ஆச்சாரம்னா ஒழுக்கம், டிசிப்ளின்னு சொல்றோம். ஒரு குழந்தைய ஸ்கூல்ல சேர்த்தா இந்த புஸ்தகங்கள்ல உள்ள பாடங்கள் தனி, அது இல்லாமல் ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிறது, ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு சரியான டயத்தில் போகிறது, ஹோம்ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் டிசிப்ளின்னு சொல்கிறது. இது 2ல் எது முக்கியம், எது பெருசு அப்படின்னு ஒரு கேள்வி. வேதம் ஆச்சாரம் இது 2ல் எது பெருசு, எது முக்கியம் அப்படிங்கிற கேள்விக்கு இந்த ராமாயணத்தினுடைய முதல் ஸ்லோகம் தான் பதில் சொல்றது. என்ன சொல்றதுன்னா, தபஸ்வாத்தியாய நிரதம். தபஹான்னா ஆச்சாரம், சுவாத்தியாயம்னா வேதம். ஆச்சாரம் வேதம் இது 2ல் எது பெருசுன்னா ஆச்சாரம் தான் பெருசு அப்படின்னு காட்டுறது. அந்த தர்மத்தை இந்த ராமாயணம் முதல் ஸ்லோகம் காட்டுறது. இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு ஒரு பெரிய சரித்திரமே இருக்கு மகாபாரதத்தில்.
மகாபாரதத்தில் ஒரு சம்பவம் என்னன்னா, ஆஸ்திகன்னு ஒரு பையன், ஜனமேஜயன் சர்ப்பசத்திரம்னு ஒரு யாகம் பண்றான். அதாவது தக்ஷகன்கிற ஒரு பாம்பு தன்னுடைய தகப்பனாரை கடிச்சுதான் இறந்து போயிட்டார் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டான் ஜனமேஜயன். அத்தனை சர்ப்பங்களையும் இங்க கொண்டு வரணும். கொண்டு வந்தா தக்ஷகனும் சேர்ந்து இங்க வந்துருவான். அவனை தண்டிக்கணும்னு சர்ப்பசத்திரம்னு ஒரு யாகத்தை ஆரம்பிச்சு பண்றான். நிறைய பாம்புகள் வந்து நெய்ய எடுத்து அக்னியில போட்டா பாம்பு பாம்பா விழுறது அக்னியில. அப்படி சர்ப்பசத்திரம் பண்ணினா ஜனமேஜயன். அப்போ நாகலோகத்து மாதாக்கள்லாம் என்ன பண்ணினா, இப்படி ஒரு அனர்த்தம் நடக்கிறது, இது யார் தடுக்கிறது அப்படின்னு யோஜனை பண்ணி, நாகலோகத்து வம்சத்துல வந்தவன் ஆஸ்திகன்னு ஒரு பையன். அந்த பையன்கிட்ட போய் சொன்னா, நீ போய் அதை நிறுத்து, அந்த ராஜா கிட்ட சொல்லி இது மாதிரி நடக்கப்படாது, நீ போய் நிறுத்துன்னு அந்த பையனை அனுப்புறான். அந்த ஆஸ்திகன்கிற பையன் அங்க யாகசாலைக்கு வரான். அவன் வேதம் படிக்கல, ஆனா ஆச்சாரமாக இருக்கிறவன். அவன் அங்க வந்து யாகத்தை நிறுத்தணும், யாகத்தை நிறுத்துங்கோன்னு சத்தம் போட்டான். ரிஷிகள்லாம் திரும்பி பார்த்தா, இவன் வேதம் படிக்காதவன், இவன் என்ன யாகத்தை நிறுத்துங்கோன்னு சொல்றது அப்படின்னு இவன் மேற்கொண்டு பண்ணிட்டே இருக்கான். அவன் நிறுத்துங்கோன்னு சொல்லி நிறுத்தல. உடனே நேரா ஜனமேஜயன்ட்ட போனான். நீ பண்றது ரொம்ப தப்பான காரியம், முதல்ல இந்த யாகத்தை நிறுத்து. இத்தனை பாம்புகள் இறந்து போயிட்டதுனால உன்னுடைய தகப்பனார் திரும்ப வந்துட போறாரா, யோஜனை பண்ணு, நிறுத்துன்னா. அவரும் நிறுத்துறதாக இல்லை. அப்போ என்ன பண்ணினான் அந்த ஆஸ்திகன், கையில ஜலம் எடுத்துட்டு, நான் இத்தனை நாளைக்கு கடைபிடிச்சுன்னு வந்த ஆச்சாரங்கள்லாம் உண்மையா இருந்ததானா, இந்த அக்னியில வந்து விழற பாம்பு இனிமீது விழப்படாது அப்படின்னு சொல்லி மேல் நோக்கி ஜலத்தை தெளிச்சான். அப்படி தெளிச்ச உடனே சட்டுன்னு அப்படியே நின்றுடுத்து. அதுக்கப்புறம் பாம்பு எதுவுமே விழல அக்னியில. இதை பார்த்தா எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டான், ரிஷிகள்லாம். ராஜாவும் ஆச்சரியப்பட்டான். என்ன வேதமே படிக்காதவன் இவன் வந்து சொல்லி நிறுத்தின உடனே இந்த அக்னியில வந்து விழற பாம்புகள்லாம் விழாம போயிடுத்து, நின்றுடுத்தே, என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தான். அப்போதான் அந்த இடத்துலதான் வியாசாச்சாரியால் நமக்கு சொல்றார், வேதத்தை காட்டிலும் ஆச்சாரத்துக்கு தான் முக்கியத்துவம் அப்படிங்கிறது இந்த சம்பவம் தான் நமக்கு காட்டுறது மகாபாரதத்தை. அப்படி ஒவ்வொன்றுக்கும் கதைகள் இருக்கு, புராணங்கள். அதுல இந்த விநாயக சதுர்த்தியினுடைய பெருமைகளை சொல்றது ஒரு சரித்திரம். இந்த விநாயக சதுர்த்தி விரதம்ங்கிறது எப்படி நடைமுறையில வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு சரித்திரம் சொல்லப்படுறது. இது ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கு. இதனுடைய விரிவாக்கம் ஸ்காந்தத்துல இருக்கு. ஸ்கந்த புராணத்துல, மகாபுராணத்துல ஒன்னும் ஸ்காந்தம், அதுல விரிவா சொல்லப்பட்டிருக்கு இந்த விநாயக சதுர்த்தி விரதத்தினுடைய சரித்திரம். முதல்ல இந்த விநாயக சதுர்த்தி எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த பாத்ரபத மாசம் சுக்லபக்ஷ சதுர்த்தியில தங்கத்திலேயோ அல்லது வெள்ளியிலையோ, அந்த அளவுக்கு வசதி இல்லைன்னா ஒரு மண்ணிலையோ பிள்ளையார பிடிச்சு வச்சு அதுல மகா கணபதிய பூஜை பண்றது. இந்த மகா கணபதியை பூஜை பண்றதுங்கிறது எப்ப வந்தது அப்படின்னா, இந்த சரித்திரத்துக்கு அப்புறம் தான் வந்தது. அதுக்கு முன்னாடி எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிச்சாலும் முதல்ல பூஜை பண்றது பிரம்மாவதான்னு இருந்தது அப்படிங்கன்னு காளிதாசன் காண்பிக்கிறான். ரகுவம்சங்கிற காவியத்துல அதாபியர்ச்ச விதாதாரம் பிரயதோ புத்திரகாமியா தௌதம் பதி வசிஷ்டஸ்ய குரோர் ஜக் மதுராசிரமம் அப்படின்னு காளிதாசன் சொல்றான். அதாவது திலீபன், தமயந்தி, திலீபன் சுதக்ஷிணா, இவா ரெண்டு பேர்களுக்கும் சந்ததிகள் இல்லை. அந்த சுதக்ஷிணையோடு சேர்ந்து திலீபன் வசிஷ்டரை பார்க்கறதுக்கு கிளம்புறான். போற பொழுது போற காரியம் எந்த இடையோரும் ஏற்படாமல் காரியம் முடியறதுக்கு யாரை பூஜை பண்றது அப்படின்னு யோஜனை பண்ணி யாரை பூஜை பண்ணினான்னு பிரம்மாவை பூஜை பண்ணினான்னு வருது. அப்போ பிள்ளையார் தானே நாம பூஜை பண்றோம். நிர்விக்னேன பரிசமாப்தியர்த்தம் மகாகணபதி பூஜாம் கரிஷ்யேன்னு பண்றோம். பிள்ளையார பூஜை பண்றதுங்கிறது எப்போ வந்தது அப்படின்னா, இந்த சரித்திரத்துக்கு அப்புறம் வந்துருக்கு. அப்படி மண்ணிலையாவது பிள்ளையார வச்சு பூஜை பண்றது. அதை பூஜை பண்ணிட்டு ஏன் அதை கொண்டு போய் கரைக்கணும் அப்படின்னா, தங்கத்திலேயோ வெள்ளியிலையோ பிரதிமை பண்ணி வச்சா அப்படியே இருக்கும், அதுல எந்த மாற்றமும் ஏற்படாது. ஆனா மண்ணில் பிள்ளையார பிடிச்சி வச்சா அது காய முகங்கள்லாம் மாறும், அது உடைஞ்சு போயிடும், பின்னமாக ஆகக்கூடாது. ஒரு தேவதையை பூஜை பண்ணினா உடையக்கூடாது, நசுங்கப்படாது, மூஞ்சி எல்லாம் மாறப்படாது.
அதற்காகத்தான் அதை நதியில் கொண்டு போய் விசர்ஜனம் பண்ணுறது அப்படின்னு வழக்கத்தில் வந்திருக்கு. அப்படி மண்ணையாவது பிடிச்சி வச்சு பிள்ளையாரை பூஜை பண்ணணும் அப்படின்னு வந்தது. ஆற்றுல மகாகணபதி இருந்தால் அந்த பிள்ளையாரையே வச்சு பூஜை பண்ணலாம். இந்த சரித்திரம் செமந்தகோபாக்கியானம்னு ஒரு உபாக்கியானம் ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கு. ஸ்கந்த புராணம் விரிவாக இதை காட்டுறது. செமந்தகோபாக்கியானம் அதாவது துவாரகா நகரத்தை நிர்மாணம் பண்ணி யாதவர்கள் அத்தனை பேரையும் துவாரகா நகரத்தில் வசிக்கும்படியாக பண்ணி பகவானும் அங்கே இருந்துன்னு வந்த சமயம் சத்ராஜித்னு ஒரு ராஜா. அவன் கிருஷ்ணனுக்கு பங்காளி ஞாதி. அவன் ராஜாவாக இருக்கான். அவனுக்கு ஒரு ஆசை என்னன்னா, யார்கிட்டையும் இல்லாத ஒரு வஸ்து நம்ம கிட்ட இருக்கணும், அதனால நாம் நிறைய லாபத்தை அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சூரியனை நோக்கி தபஸ் பண்ணினான். அந்த தபஸை பார்த்துட்டு சூரியன் வந்து உனக்கு என்ன வேணும் கேளுன்னா, அப்போ சூரியன் கழுத்துல ஒரு மணி வச்சுருக்கார். அதுக்கு செமந்தகம்னு பேர். செமந்தகம்னு ஒரு மணி, இந்த கோஹினூர் வைரம்னு சொல்றோமே, அது கழுத்துல வச்சுருக்கார் சூரியன். அந்த மணி எனக்கு வேணும்னு கேட்டான் சத்ராஜித். கொடுத்துட்டாரு. சூரியன் கொடுத்துட்டு இது தினமும் 1 கிலோ தங்கம் கொடுக்கும், அதை நீ நல்ல முறையில் அதை செலவழித்து சௌக்கியமாக இருன்னு கொடுத்தார் சூரியன். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த மணியை பார்த்தவாளே கிடையாது செமந்தகம். அந்த மணி அவனுக்கு கையில் கிடச்சிது. ரொம்ப சந்தோஷப்பட்டான்னு சத்ராஜித். கொண்டு வந்து ஆற்றுல வச்சுட்டு சந்தோஷப்படுறான். தினமும் 1 கிலோ தங்கம் கொடுக்குறது. 1 கிராம் தங்கம் நமக்கு தினப்படி வருதுனாலே எவ்வளோ சந்தோஷப்படுவோம். அது 1 கிலோ கொடுக்கறதுன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டான். சந்தோஷப்பட்டு வெளியில யார்கிட்டையும் சொல்லாமல் அந்த மணியை ரொம்ப ரகசியமா வச்சுட்டு இருந்தான் அந்த சத்ராஜித். இந்த விஷயம் வெளியில போச்சு. ஏன்னா அவனுடைய தம்பி பிரசயனன்னு பேர். சத்ராஜித்தனுடைய தம்பி பிரசயனன்னு. அவன் சொன்னான், இது மாதிரி எங்க அண்ணாவுக்கு ஒரு மணி கிடைச்சிருக்கு, அது தினமும் இவ்வளவு தங்கம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னா நீங்களுக்கு பிரச்சாரமாச்சு அந்த விஷயம். கிருஷ்ணன் காதுக்கும் போச்சு. கிருஷ்ணன் யோஜனை பண்ணினார். என்னன்னா, ஒருத்தன்ட்ட ஒரு உயர்வான ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அது அவனை கொன்னுடும், இருக்கக்கூடாது. அப்படிதானே? இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு அஸ்திவாரம் தோன்றும், ஒரு புதையல் கிடைக்கிறது அப்படின்னா அதை கொண்டு போய் கொடுத்துடணும். அதை நாம கையில் வச்சுட்டு இருந்தா நம்மளை அடிச்சிடுவது. அது மாதிரி அவனுக்கு அது இருக்கு, அது அவன்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு நினைச்சார் பகவான். கிருஷ்ணன் நேராக சத்ராஜித்தை போய் பார்த்து, என்னப்பா சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு எல்லாம் விசாரிச்சுட்டு, உங்ககிட்ட இது மாதிரி ஒரு மணி ஒன்று கிடைச்சிருக்கு சூரியனுடைய அனுகிரகத்தினாலேன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதை நீ வச்சுக்காத, அது உன்னை கொன்னுடும். நீ அதை வச்சுக்காத, ஊருக்கு பொதுவாக ஒரு இடத்துல வச்சு அதுக்கு பாதுகாப்பு போடும், நீ ஆற்றுல வச்சுக்காத அப்படின்னு சொன்னார் கிருஷ்ணன். அப்படியா, சரி யோஜனை பண்ணுறேன் அப்படின்ட்டு பகவான் அனுப்பிச்சுட்டு சத்ராஜித்து யோஜனை பண்ணினான். இந்த மணி நம்மள்கிட்ட இருக்கிறதுனால கிருஷ்ணனுக்கு என்ன சிரமம் இதில் அப்படின்னு யோஜனை பண்ணான். யோஜனை பண்ணி, இந்த மணி நாம் வச்சுட்டு இருக்கிறது கிருஷ்ணனுக்கு பிடிக்கல, ஏன்னா பங்காளி வேணும். ஞாதிஸ்தே தனலேனக்கும் அப்படின்னா, பங்காளி இருந்தான்னா நெருப்பே தேவையில்லை. நெருப்பு பண்ணுற வேலையை அவன் பண்ணிகிட்டே இருப்பான், சும்மா இருக்க மாட்டான். அதனால கிருஷ்ணன் நமக்கு பங்காளியா இருக்கிறதுனால அவனுக்கு பிடிக்கல, அதனால இது மாதிரி சொல்றான்னு அவன் கையிலேயே வச்சுட்டு இருந்தான். அதை ஒரு சங்கிலியில கோத்து தினமும் காலம்பரை போட்டுக்கிறது. அப்படி போட்டுன்னு சந்தோஷப்பட்டு இருந்தான். அவனுடைய தம்பி கேட்டான், எனக்கு கூட நான் கொஞ்ச நாளைக்கு போட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டான் பிரசேனன். அவன் சொன்னா, ரொம்ப உத்தமமான மணி இது, ரொம்ப ஜாக்கிரதையா உபயோகப்படுத்தணும், அது ஆகட்டும் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். அவன் ஒரு நாளைக்கு வேட்டைக்கு கிளம்பினான் பிரசேனன். குதிரையை கிளம்புற பொழுது, அந்த மணியை எனக்கு கொடு, நான் போட்டுன்னு போறேன், சாயங்காலம் வந்தோடனே உங்ககிட்ட கொடுத்துட்றேன், அந்த மணியை கொடுன்னு கேட்டான். இப்போ கொடுக்கலன்னா அவனே தூக்கின்னு ஓடி போயிட போறான். சரி கொடுப்போம்னு அவன்கிட்ட கொடுத்தான் சத்ராஜித். கொடுத்து ரொம்ப ஜாக்கிரதையா போட்டுன்னு போ, சாயங்காலம் வந்தவொடனே கழட்டி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அனுப்பினான் குதிரையை. அவன் அதை போட்டுன்னு கிளம்பி போயிட்டான். சாயங்காலம் 4 மணி ஆச்சு, 5 மணி ஆச்சு, 6 மணி ஆச்சு, இருட்ட ஆரம்பிச்சுடுத்து. பிரசேனன் வரலை. இவனுக்கு தம்பி வரலையேங்கிற கவலையை விட அந்த மணி வரலையேன்னு கவலை ஜாஸ்தியாக போயிடுத்து சித்ராஜித்துக்கு. என்ன ஆச்சுன்னு தெரியலையே, போனவனை காணமேன்னு சேனைகள் கொஞ்சம் பேரை அனுப்பினான்.
போனவனை காணும் போய் தேடினுவான்னு அனுப்பினா. எல்லாருமா போய் பார்த்துட்டு வந்து அவன்கிட்ட வந்து ஒரு பெரிய தப்பு நடந்து போயிடுது. என்னன்னா, பிரசேனன் அடிபட்டு இறந்து கிடக்கான் காட்டில் அப்படின்னு சொன்னான். உடனே இவன் பதறி அடிச்சுட்டு ரசத்தில் ஏறி போனான். அங்கே போய் பார்த்தா ஏதோ ஒரு மிருகம் அவனை அடிச்சிருக்கு. அவன் கீழே விழுந்திருக்கான். அவனை பார்த்து அழுதுட்டு அவன் கழுத்தில் அந்த மணி இருக்கான்னு பார்த்தா காணும். உடனே ரொம்ப துக்கப்பட்டான் சத்ராஜித். அடாடா, ரொம்ப உயர்ந்த மணி நமக்கு கிடைச்சும் நாம் அதை அப்படி தவற விட்டுட்டோமேன்னு ரொம்ப கவலைப்பட்டு ஊருக்கு வந்து சேர்ந்தான். ஆற்றுக்கு வந்துட்டு யோஜனை பண்ணிகிட்டே இருந்தான், இந்த மணி யார் எடுத்திருப்பா அப்படின்னு. யோஜனை பண்ண ஆரம்பிக்கிற பொழுது அவனுக்கு முதல்ல ஞாபகம் வந்தது கிருஷ்ணன் தான். ஏன்னா இந்த மணி ஒன்று நமக்கு கிடைச்ச உடனே நம்மள்கிட்ட வந்து நீ அந்த மணியை வச்சுக்காதேன்னு சொன்னது கிருஷ்ணன் தான். அதனால கிருஷ்ணன் தான் இதை எடுத்துருக்கணும் அப்படின்னு அவன் தீர்மானம் பண்ணான். தீர்மானம் பண்ணி கிருஷ்ணன் தான் இந்த மணியை திருடி விட்டான்னு வெளியில் ஒரு பிரச்சாரத்தை உண்டு பண்ணிவிட்டான். பண்ணி நோட்டீஸ் ஒட்டிவிட்டான் எல்லா இடத்துலையும். கிருஷ்ணன் மேலே தான் சந்தேகம் அப்படின்னு நோட்டீஸ் ஒட்டி சொன்னால் எல்லாருக்குமே யோஜனையாக விடுது. இது கிருஷ்ணன் காதுக்கும் போச்சு. நேராக கிருஷ்ணன் வந்தான். ஏன்பா, நான் சொன்னது தப்பா? ஒரு உயர்ந்த சாமானியம் ஒன்று வச்சுட்டு இருக்க, அதை நீ வச்சுக்கிறது நல்லதில்லைன்னு எனக்கு சொல்லணும்னு தோணித்து. அதுக்காக நான் சொன்னேன். ஆனால் நான் எடுத்தேன்னு சொல்லிவிட்டியே, எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைப்பா அப்படின்னா. அப்போ நீ எனக்கு ஒன்று பண்ண, அந்த மணி எங்கே இருக்குன்னு தேடி எனக்கு கண்டுபிடிச்சு கொடு, நான் நீ திருடலைங்கிறத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இப்போ அனாவசிய ஒரு காரியமாக போயிடுது. சரித்தான்னு ஸ்நேகிதர்களுக்கு அழைச்சிட்டு பகவான் இங்கே பிரசேனன் எங்கே அடிபட்டு கிடந்தானோ அங்கே போய் பார்க்கலான்னு போய் பார்த்தான். போய் பார்த்தா அவன் இறந்து கிடந்த இடத்துலேருந்து ரத்தம் சொட்டின்ண்டே போயிருக்கு கொஞ்சம் தூரம். அதை நோக்கி போனான். பார்த்தா அங்கே ஒரு சிங்கம் இறந்து கிடக்கு. அதற்கும் மேலே அந்த ரத்தம் சொட்டின்ண்டே போய் ஒரு குகைக்குள்ளே இறங்குறது. இதை பார்த்தா இந்த குகைக்குள்ளே தான் இந்த மணி இருக்கணும், நான் போய் இறங்கி பார்க்குறேன்னு இறங்கினார் கிருஷ்ணன். அப்போ கூட போனவரெல்லாம் சொன்னால் ரொம்ப இருட்டாக இருக்க உள்ள, நீ சத்தம் போட்டுட்டே போ, நாங்கள் இங்கேருந்து குரல் கொடுப்போம், நீ பதில் சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா. கிருஷ்ணன் உள்ளே இறங்கினேன். அப்படியே உள்ளே இறங்கினா கொஞ்சம் தூரம் சத்தம் கேட்டுது. அதுக்கப்புறம் சத்தம் கேட்கல. அப்படியே சாயங்காலம் ஆச்சு, இருட்டி போயிடுது. இவா மேலேருந்து கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டு பார்த்தா உள்ளேருந்து சத்தமே வரல. உடனே சாமான்கள்லாம் ஏதோ விட்டெறிஞ்சு பார்த்தா ஒன்றுமே பதிலே வரல. உடனே இவா எல்லாருமா என்ன தீர்மானம் பண்ணினான்னா, சரி கிருஷ்ணனை ஏதோ மிருகம் அடிச்சுடுத்தோ, அடித்து கிருஷ்ணன் காலமாயிட்டார்னு தீர்மானம் பண்ணான். நேராக ஊருக்கு வந்து சொன்னா, குகைக்குள்ளே இறங்கின கிருஷ்ணனை ஏதோ பிராணி அடிச்சிடுத்து, கிருஷ்ணன் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஊரே அழுது இப்படி ஒரு அனர்த்தம் வந்துடுத்தேன்னு எல்லாம் அழுதுட்டு கிருஷ்ணனுக்கு செய்ய வேண்டிய அபர காரியங்களை ஆரம்பிச்சுட்டா. ஊரில் கொடி அரகம்பத்தில் பறக்க விட்டா. விட்டு கிருஷ்ணனுக்கு பண்ண வேண்டிய அபர சம்ஸ்காரங்கள்லாம் ஆரம்பமாயிடுது. அப்படியே ஆரம்பிச்சு நடந்துகிட்டே இருக்கு. 9 நாள் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு நாள் தான் பாக்கி. 10வது நாள் காரியம் ஆக போகிறது. அந்த உள்ளுக்குள்ளே இறங்கின கிருஷ்ணன் அங்கே என்ன நடந்தது அப்படின்னா, அப்படியே உள்ளே இறங்கி போனார். ஒரே இருட்டு. அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் எழுத்தாப்புல ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை நோக்கி போனால் அங்கே ஒரு ஊஞ்சலில் ஒரு பொண்ணு படுத்துன்னு இருக்கா. அந்த ஊஞ்சலுக்கு மேலே அந்த மணி தொங்க விட்டுருக்கு. இதை பார்த்தார் கிருஷ்ணன். இங்கே இருக்க இந்த மணி எடுக்கணும்னு போகிற பொழுது அங்கே ஜாம்பவான் இருக்கார். அவர் வந்து, நீ யார், நீயே இங்கே வர என்னன்னு கேட்டார். நான் தான் கிருஷ்ணன். இந்த மணி சத்ராஜித் ராஜாவை சேர்ந்தது, இதை இங்கே இருக்கக்கூடாது, ராஜாவை சேர்ந்த வஸ்து, அங்கே கொண்டு போய் கொடுக்கணும், அதை எடுக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு பகவான் சொன்னார். நான் ரொம்ப சிரமப்பட்டு அந்த மணியை நான் எடுத்துன்னு வந்திருக்கேன், அதனால நீ எடுத்துன்னு போக முடியாதுன்னு. 2 பேருக்கும் சண்டை ஆரம்பமாயிடுச்சு. ஜாம்பவானுக்கும் கிருஷ்ணனுக்கும் யுத்தம் நடக்கிறது. யுத்தம் நடந்தால் நாள் ஆக கிருஷ்ணனுக்கு பலமாயிட்டே இருக்கு, ஜாம்பவானுக்கு சோர்வு வந்துடுது. அப்படியே நடக்கிறது. 9 நாள் நடக்கிறது சண்டை. கடைசியில் கிருஷ்ணன் தான் ஜெயிச்சார். ஜாம்பவான் உடம்புல தெம்பு இழந்து விழுந்துட்டார். உடனே ஜாம்பவானே அதை எடுத்து கிருஷ்ணன்கிட்ட கொடுத்துட்டு ஜாம்பவத்தையும் தன்னுடைய பொண்ணையும் கிருஷ்ணனுக்கு கொடுத்தாரு. கொடுத்து நீ அழைச்சின்னு போகணும்னு சொன்னார். இந்த மணியையும் ஜாம்பவத்தையும் அழைச்சின்னு பகவான் வர வந்து மேலே வந்து பார்த்தா ஒருத்தரையும் காணும். அப்போ தான் தெரியறது
நாம் உள்ளே இறங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு. அப்படி எடுத்துன்னு ஊருக்குள்ளே வராரு. அப்போ தான் 9வது நாள் காரியம் முடிஞ்சிருக்கு. பகவான் ஊருக்குள்ளே வர்றதை பார்த்த அந்த ஜனங்கள்லாம் பார்த்த உடனே இன்னும் கிருஷ்ணன் வராரு எழுத்தாப்புல அப்படின்னு உடனே அவளுக்கு சந்தேகம் வந்துடுது. என்ன சந்தேகம் வந்ததுன்னா, உண்மையாகவே கிருஷ்ணன் தான் வராரா, அல்லது கருட புராணம் என்ன சொல்றதுன்னா, இந்த அபரகாரியங்கள்லாம் நடக்கிற பொழுது அங்குஷ்டமாத்திர புருஷா அப்படின்னு இருக்கு. இறந்து போயிட்டான்னா அவனுடைய உருவம் கட்ட விரல் அளவு தான் இருக்கும், சூக்ஷ்ம சரீரம். அந்த சூக்ஷ்ம சரீரம் வளர்றதுக்கு தான் அன்னன்னைக்கு தினப்படி அந்த வாசோதகம், திலோதகம், பிண்ட பிரதானங்கள்லாம் பண்ணுறது, நித்திய விதின்னு பேர். அது பண்ண பண்ண அந்த கட்ட விரல் அளவு உள்ள சரீரம் வளருது. எப்படி கர்ப்பத்தில் 10 மாதம் ஒரு குழந்தை வளர்றதோ அது மாதிரி கட்ட விரல் அளவு உள்ள சரீரம் அந்த 10 நாளில் முழு உருவத்தை அடையிறது, அந்த 9 நாளில் அடையிறது. 10வது நாள் அன்னைக்கு முழு சரீரமாக வருது. அதனால தான் பிரபூத்தம்னா அன்னைக்கு வேஷ்டியை பிரித்து அந்த ஜீவனுக்கு பிடிச்ச வஸ்துக்கள்லாம் பண்ணி போடுறது, 10 கொட்டுறதுன்னு சொல்கிறது. அவ்வளோவும் போடணும் அந்த ஜீவன் திருப்திக்காக. அது மாதிரி அந்த கட்ட விரல் அளவு உள்ள கிருஷ்ணன் முழு சரீரத்தை எடுத்துன்னு வந்திருக்காரா, அல்லது உண்மையாகவே கிருஷ்ணன் வராரான்னு எல்லாருக்கும் சந்தேகம். உடனே கிட்டக்க போய் பார்த்தா, நான் தான் கிருஷ்ணன் தான் வந்திருக்கேன்னு சொன்னா, அவாவா உடம்பெல்லாம் கிள்ளிண்டு பார்த்துட்டா. உண்மைதானா இது அப்படின்னு பார்த்துட்டா, வாஸ்தவமாக கிருஷ்ணன் தான் வந்திருக்காரு. உடனே வாவான்னு, எங்கே போனேன் நீ இவ்வளோ நாள், எங்கே இருந்தேன்னு கேட்டா. நடந்ததை பூரா கிருஷ்ணன் சொன்னார். தாயார் ஓடி வந்தா. தாயார் ஓடி வந்து கிருஷ்ணன்ட்ட, நீ எங்கே போனே, நீ சாப்பிட்டியான்னு கேட்டா. தாயார் அப்படி தானே கேட்பா, குழந்தைய பார்த்த உடனே நீ சாப்பிட்டியான்னு தான் முதல்ல கேட்பா. அது மாதிரி கேட்டா, கிருஷ்ணா நீ சாப்பிட்டியான்னு கேட்டா. சாப்பாட்டுக்கு என்ன குறவு, நீங்கள் தான் 10 நாள் தினப்படி கொடுத்துட்டே இருந்தேளே, அதுதான் எனக்கு வந்துட்டே இருந்ததுன்னார் பகவான். அதனால தான் அவருக்கு தெம்பு குறையவே இல்லை. அவர் யுத்தம் பண்ணி ஜெயத்தை அடைஞ்சார். அப்படி நடந்ததை சொல்லி உடனே அவருக்கு மங்கள ஸ்நானம் பண்ணி வச்சு அது மாதிரி பண்ணணும்னு சாஸ்திரம். கருட புராணம் என்ன சொல்றதுன்னா, ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி முடிச்சு பிறகு அவர் நேராக வந்துட்டாருன்னா உடனே அவருக்கு மங்கள ஸ்நானம் பண்ணி வச்சு அதற்குன்னு சில ஹோமங்கள்லாம் பண்ணணும். அதை பண்ணி கிருஷ்ணனுக்கு அதெல்லாம் பண்ணி கிருஷ்ணனை அழிச்சுன்னு வந்து மங்கள ஸ்நானம் பண்ணி வச்சான். அதெல்லாம் முடித்த பிறகு கிருஷ்ணன் நேராக அந்த மணியை கொண்டு போய் சத்ராஜித்துக்கிட்ட கொடுத்துட்டு, நீ சொன்ன வார்த்தையை நான் காப்பாற்றிட்டேன், தேடி கொண்டு வந்து கொடுத்துட்டேன் அந்த மணியை, நீ ஜாகிரதையாக வச்சுக்க வேண்டியது. இப்போவும் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ வச்சுக்காத, ஊருக்கு பொதுவாக ஒரு இடத்துல வச்சிடும், நீ வச்சுக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டார் பகவான். கிருஷ்ணனுக்கு இன்னொரு பங்காளி, அவனுக்கு சததன்வான்னு பேர். அவனுக்கும் அந்த சத்ராஜத்துக்கும் முன்னாடியே தகராறு இருக்கு. 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து வராது. அந்த சததன்வா என்ன பண்ணினா, இந்த மணியை நாம் எடுத்துன்னு போயிடணும்னு தீர்மானம் பண்ணோம். ஏன்னா இத்தனை நாள் நிச்சயம் 1 கிலோ தங்கம்னா ஒரு 3 மாதம் வச்சுருந்தா கூட 30 கிலோ தங்கம் ஆயிடுச்சு, 90 கிலோ ஆயிடுச்சு. 90 கிலோ தங்கம் அவன்கிட்ட வந்தாச்சு. நாம் கொண்டு போய் கொஞ்சம் நாளைக்கு வச்சுப்போம்னு அவன் தீர்மானம் பண்ணான். அவன் தீர்மானம் பண்ணி அவனை சத்ராஜ்யத்தை கொண்டுவிட்டு அவன் மணியை எடுத்துன்னு ஓடி போயிட்டான் சததன்வா. ஏன்னா கிருஷ்ணன் சொன்னதை கேட்கல. கிருஷ்ணன் அப்பவும் சொன்னார், நீ கொண்டு போய் பொதுவாக ஒரு இடத்துல வெய்யி, நீ கையில் வச்சுக்காதேன்னார். அப்பவும் அவன் கேட்கல. அதனால என்னாச்சு, சததன்வா சத்ராஜத்தை அடிச்சுட்டு அந்த மணியை எடுத்துன்னு குதிரையில ஓடினான். இதை கேள்விப்பட்டார் பகவான். உடனே பலராமனோட சேர்ந்து 2 பேருமாக ஓடுற. அவன்கிட்ட இருந்த அந்த மணியை ஒரு துஷ்டன்ட்ட போய் சேர்றது, அந்த மணி அதை விடப்படாதுன்னு கிருஷ்ணனும் பலராமனுமாக சேர்ந்து ஓடி போய் அவனை அடிச்சு அந்த மணியை மீட்டுன்னு வந்தான். மீட்டுன்னு வந்து திரும்ப அக்ரூரர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தான், ஜாகிரதையா வச்சுக்கணும்னு. அக்ரூரர்கிட்ட கொடுத்து வச்சுக்க சொன்னான். அந்த அக்ரூரர் அது கொடுக்குற சொர்ணத்தை வச்சுன்னு நல்ல காரியங்கள் நிறைய பண்ணிட்டு வந்தார். அப்படி ஆச்சு. பகவான் ஆத்துக்கு வந்தப்புறம் ஏன் நமக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் வந்தது அப்படின்னு யோஜனை பண்ணினார். அனாவசியமாக ஒரு கெட்ட பேர், என்னத்தினால இப்படி ஒரு கெட்ட பேர் ஏற்பட்டது அப்படின்னு யோஜனை பண்ணி பார்த்தா அவருக்கு பதில் கிடைக்கல. அப்போ நாரத சுவாமி அங்க வந்து சேர்ந்தார். என்ன கிருஷ்ணா, என்ன யோஜனை பண்றேன்னா, இல்ல அனாவசியமா மித்யாபவாதம்னு பேர், அதாவது செய்யாத தப்புக்கு செய்ததாக ஒரு குத்தம், இது என்னத்தினால வந்தது எனக்கு அப்படின்னு நான் யோஜனை பண்றேன் அப்படின்னு. அப்போ நாரத சுவாமி சொன்னார், உனக்கு தெரியாதது இல்லை, இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்துறேன். என்னன்னா, இதற்கு காரணம் சந்திர தரிசனம்னு துதிய அன்னைக்கு வரும்.
அமாவாசை ஆன பிறகு சந்திர தரிசனம்னு வரும். அன்னைக்கு சந்திரனை பார்க்கணும். அன்னைக்கு சந்திரனை பார்த்துட்டா அதற்கப்புறம் எப்ப சந்திரனை பார்த்தாலும் தோஷம் இல்லை. அந்த சந்திர தரிசனம்ங்கிற அன்னைக்கு சந்திரனை பார்க்கலன்னா அதுக்கப்புறம் சதுர்த்தி அன்னைக்கு முக்கியமா சந்திரனை பார்க்கக்கூடாது. சதுர்த்தி அன்னைக்கு சந்திரனை பார்த்தா கெட்ட பேர் வரும், மித்யாபவாதம் வரும். அதை நீ சதுர்த்தி அன்னைக்கு நீ அந்த சந்திரனை பார்த்துட்ட, ஆகையினாலதான் உனக்கு இது மாதிரி ஒரு கெட்ட பேர் வந்ததுன்னு சொன்னார் நாரத சுவாமி. சந்திரனை பார்க்கறதுக்கும் கெட்ட பேருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டார். அதற்கு இன்னொரு சரித்திரம் அவர் நாரத சுவாமி சொல்றார். என்னன்னா, பிரம்மா லோகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணார். சிருஷ்டி பண்ணிட்டு இந்த லோகங்கள் சரியான முறையில தான் நடக்கிறதா, ஜனங்கள்லாம் சரியான முறையில அவரவர்களுடைய தர்மங்களை பண்றாளா, இடையூறு இல்லாமல் தர்மங்களை பண்றாரான்னு யோஜனை பிரம்மாவுக்கு. நேரா மகாகணபதி கிட்ட வந்து சொன்னார். ஜனங்கள்லாம் அவரவர்கள் செய்ய வேண்டிய தர்மங்களை சரியான முறையில பண்றாளான்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. விக்னம் இல்லாமல் அவரவர்கள் செய்யணும், அது மாதிரி பண்றாளான்னு எனக்கு தெரியல அப்படின்னாரு பிரம்மா. நானே பார்க்கிறேன்னு பிள்ளையார் கையில மோதகத்தை எடுத்துட்டு அப்படியே சுத்தி வந்தார். 14 லோகங்களையும் சுத்தி வந்தார் பிள்ளையார். பார்த்துட்டே வந்தார். சந்திரலோகத்துக்கு வந்தார். அப்படி பிள்ளையார் எப்படின்னா ஒரு குட்டையா குண்டா ஒரு மாதிரி அவர் ஆகிருதி, அகஸ்தியர் மாதிரி. அவர் நடந்து வர்றது கொஞ்சம் சிரமப்பட்டு நடந்து வருவார். கையில மோதகம் வேற வச்சிருந்திருக்கார். அப்படி ஜாகிரதையா நடந்து வர்றத சந்திரன் பார்த்தான். பார்த்த உடனே அவனுக்கு சிரிப்பு வந்துடுது. உடனே பிள்ளையார பார்த்த உடனே பெருசா சிரிச்சுட்டான் சந்திரன். ரொம்ப கோபம் வந்துடுது பிள்ளையாருக்கு. நீ ஏன் சிரிச்சேன்னு கேட்டார். இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்கன்னு. இல்லை நீ சிரிச்சதுக்கு காரணம் சொல்லுன்னு கேட்டார் பிள்ளையார். இல்லை நீங்கள் நடந்து வர்றதை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு வந்தது, அதனால நான் சிரிச்சுட்டேன் அப்படின்னு சந்திரன் சொன்ன உடனே, இன்னைக்கு உன்னை யார் பார்த்தாலும் அவளுக்கு சிரிப்பாக தான் சிரிக்க போகிறதுன்னுட்டு போயிட்டார் அவர் பிள்ளையார். அது சாபமாக போயிடுத்து சந்திரனுக்கு. உடனே ரொம்ப வருத்தப்பட்டான். இப்படி ஒரு அனாவசியமாக ஒரு சாபம் வந்துடுத்தேன்னு பிரம்மா கிட்ட போய் கேட்டான் சந்திரன். இதுக்கு என்ன பரிகாரம்? என்னை யாரும் பார்க்கப்படாதுன்னு யாருமே என்னை பார்க்க மாட்டாளே, இதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்டான். பிள்ளையாரையே போய் கேளுன்னார் பிரம்மா. உடனே நேராக மகாகணபதியை வந்து பார்த்து சந்திரன் கேட்டான். நான் தப்பு பண்ணிட்டேன், உங்களை பார்த்து சிரிச்சிருக்கப்படாது, என்ன பரிகாரம்னு நீங்கள் சொல்லணும், சொல்லுங்க. அப்போதான் பிள்ளையார் இந்த சதுர்த்தி விரதத்தை சொல்ற சந்திரனுக்கு. இந்த சதுர்த்தி அன்னைக்கு உன்னை யாரும் பார்க்கக்கூடாது. அன்னைக்கு என்ன பூஜை பண்ணிட்டோ அன்னைக்கு அஸ்தமனம் ஆன பிறகு சந்திரனுக்கு அர்க்கியம் விடணும். அர்க்கியம் விட்டுட்டோ அதற்கப்புறம் சந்திரனை பார்க்கணும், சந்திர தரிசனம். அதுக்கப்புறம் சந்திரனை பார்க்கணும். அப்படி யார் பண்றாலோ அவளுக்கு கெட்ட பேர் வராது. அவளுடைய காரியங்கள் என்ன நடக்கும், மனசுல என்ன ஒரு சங்கல்பம் இருந்தாலும் அதை நிறைவேறும் அப்படின்னு பிள்ளையார் சொன்னார். சொல்லி சந்திரன் அதை கேட்டுண்டான். கேட்டுண்டு சந்திரன் தான் முதல்ல ஆரம்பிச்சான் அந்த சதுர்த்தி விரதத்தைன்னு அந்த ஸ்கந்த புராணம் நமக்கு காட்டுறது. இந்த சதுர்த்தி விரதத்தை சந்திரன் முதல்ல பண்ணி மகாகணபதிக்கு பூஜை பண்ணி முடிச்சான் சதுர்த்தி விரதத்தைன்னு ஸ்கந்த புராணம். இந்த சரித்திரம் இதுல ஸ்ரீமத் பாகவதத்திலையும் இருக்கு. ஸ்கந்த புராணம் விரிவா அதை காட்டுறது. அப்படி சதுர்த்தி விரத பூஜையை பண்ணினா எந்த காரியங்கள்லையும் இடையூறே வராது, கெட்ட பெயர்கள் ஏற்படாது. அப்படி ரொம்ப முக்கியமான ஒரு விரதம் இந்த விநாயக சதுர்த்தி விரதம். அதை கட்டாயம் பாத்ரபத மாசம் சுக்லபக்ஷ சதுர்த்தி அன்னைக்கு பண்றது. ஒவ்வொரு சதுர்த்தியும் சங்கஷ்டகர சதுர்த்தின்னு வரும். அது தனியா சதுர்த்தி விரதம்ங்கிறது தனியா இருக்குது. இந்த சித்தி விநாயக விரதம்னு பேர் இருக்கு. அதை பண்றது பிள்ளையார் விளையாட்டா நிறைய பலனை கொடுத்துருவார். சுமுகாய நமஹா ஏகதந்தாய மகான்னு அர்ச்சனை பண்றோம். சுமுகாய இந்த சுக்லாம்பரதனம்னு நாம் தினப்படி ஆரம்பிக்கிறோம். இந்த ஸ்லோகமே பிள்ளையார சொல்றதுன்னு பிரசித்தமா இருக்கு. ஆனா அந்த ஸ்லோகத்தை பார்த்தா பிள்ளையார் இதே வரல, சப்தமே வரல. இதுல சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தஜே அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்லோகம் யார சொல்றது அப்படின்னு ஒரு கேள்வி. பிள்ளையார சொல்றதுன்னு உடனே சொல்லிடுவோம். ஆனா பிள்ளையார குறிக்கிற பதமே வரல இதுல. சுக்லாம்பரதனம்னா வெள்ளையா வேஷ்டி கட்டின்னு இருக்காருன்னு அர்த்தம்.
விஷ்ணு எங்கேயும் நிறைஞ்சிருக்க, சசிவர்ணம் சந்திரன் மாதிரி நிறத்தோடு இருக்க, சதுர்புஜம் 4 கைகளோடு இருக்க, பிரசன்ன வதனம் சிரிச்ச முகமாக இருக்க, தியாயேத்து சர்வ விக்னோபச எல்லா இடையூறும் போகிறதுக்காக நான் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பிள்ளையாரை எந்த ஒரு பதமுமே குறிக்கல. விஷ்ணுங்கிறதுனால மகாவிஷ்ணுவை குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாமான்னா அவர் சுக்லாம்பரதர் இல்லை, அவர் பீதாம்பரதாரின்னா பகவான் கிருஷ்ணன். அதனால கிருஷ்ணனை குறிக்கிற சசிவர்ணம்னு வருது. இதில் சந்திரன் சசிவர்ணம் இல்லை, நீலவர்ணம், கருப்பு கிருஷ்ணன். இப்போ இந்த ஸ்லோகம் யாரை குறிக்கிறது அப்படின்னா பிரசன்னவதனம் அப்படின்னே பிள்ளையாருக்கு பேர். பிரசன்ன யானையை பார்த்தா தெரியும். யானையை பார்த்தா இந்த சைடுல இருந்து பார்த்தா சிரிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனுடைய வாயை பார்த்தா பக்கத்துல இருந்து பார்க்கணும். சைடுல இருந்து பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிரசன்னவதனகான்னு யானைக்கு பேர். அதை பிள்ளையாரை குறிக்கிறது அப்படின்னு மறைமுகமாக சொல்றது பிள்ளையார். அது பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு பேர். பிள்ளையாருக்கு விக்கட்டகான்னு ஒரு பேர் உண்டு. விக்கட்டகான்னா ரொம்ப விளையாடுறவர்னு அர்த்தம். விளையாட்டாக பெரிய பெரிய பலனை கொடுத்துடுவார் பிள்ளையார். அதான் ஒரு கவி சொன்னான் விளையாட்டா பிள்ளையார்கிட்ட, யோவா ததாதி ரவமஸ்ய வரம் ததாசி. ஹே பிள்ளையாருப்பா, உன்னை யாரெல்லாம் ரவம் பண்றாளோ, ரவம்னா ஸ்தோத்திரம்னு அர்த்தம். உன்னை யாரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றாளோ, அந்த ரவம்னு 2 வார்த்தை 2 எழுத்து, அந்த எழுத்தை திருப்பி போட்டா வரம்னு ஆகும். உன்னை யாரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றாளோ அவ கேட்கிற வரண பூரா நீ கொடுத்துடுற. யோவா மதம் வகதி தஸ்ய தமம் விதத்சே. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் உன்னை சரியானபடி கவனிக்காம அலட்சியமாக மதத்தோட போறாளோ, மதத்தை திருப்பி போட்டா தமம்னு பேர். தமம்னா தண்டனை. அப்படி அலட்சியமாக யார் போறாளோ அவளுக்கு சரியான தண்டனைய நீ கொடுக்குற. இத்தியக்ஷரத்வய விபர்ய கேலிசீலா. இப்படி அவ உனக்கு என்ன பண்றாளோ அந்த எழுத்தை மாற்றி போட்டா என்ன வருதோ அதை நீ பண்ற. ஆனா கிண்ணாம குர்வதி நமோ நமனः கரோஷி. நான் தினமும் உன்னை பூஜை பண்றேன். சுமுகாய நமஹா, ஏகதந்தாய நமஹா, கபிலாய நமஹா, நமஹா நமஹான்னு பூஜை பண்றேன். நமஹாவை திருப்பி போட்டா மனசுன்னு அர்த்தம். என் விஷயத்துல நீ மனசே வைக்க மாட்டேங்கிறியே பிள்ளையாரப்பா அப்படின்னு கேட்டான் ஒரு கவி விளையாட்டா. அது மாதிரி விளையாட்டுங்கிறது பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஔவையாருடைய சரித்திரத்தை பார்த்தா தெரியும். ஔவையார் பாட்டிக்கு காசி யாத்திரை போகணும்னு ரொம்ப ஆசை. ரொம்ப நாளாக நினைச்சுட்டு இருக்கா. ரொம்ப வயசாயிடுத்து. காசி யாத்திரை ஒரு தடவையாவது போயிட்டு வந்தோம். ஜென்மாவில் ஒரு தடவையாவது காசிக்கு போயிட்டு வந்தோம்னு தினப்படி பிள்ளையார் தான் அந்த பாட்டிக்கு இஷ்ட தெய்வம். பிள்ளையாரை பூஜை பண்ணிட்டு தினப்படி பிரார்த்தனை பண்ணிப்பான். காசி யாத்திரை கிடைக்கணும், எனக்கு காசி யாத்திரை கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிப்பான். அந்த தேசத்து ராஜா ஒரு நாளைக்கு அந்த பாட்டியை பார்க்கறதுக்காக யானையில வந்தான். அந்த பாட்டி அப்பதான் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க. வாசல்ல மணி சத்தம் கேட்டது. போய் பார்த்தா ராஜா வரும். உடனே ராஜாவை வரவேற்று தீர்த்தம் கொடுத்து, என்ன விஷயம், எங்க இந்த பக்கம் வந்திருக்கேள் என்னன்னு கேட்டோம். நான் காசி யாத்திரை போயிட்டு இருக்கேன், போற வழியில் அப்படியே உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு. உடனே அந்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, மனசில் நினைச்சிட்டு இருக்கோம், நேரம் அந்த ராஜா வந்து சொல்றானே அப்படின்னுட்டு எனக்கும் காசி யாத்திரை போகணும்னு ஆசைன்னு அந்த பாட்டி. அப்படியா, ஆஹா, எனக்கு கிடைக்கணுமே பாக்கியம், வாங்க நான் அழைச்சின்னு போறேன், யானையில் அழைச்சின்னு போறேன், வாங்க ஒன்றும் இதோ ஒரு 10 நிமிஷம் இரு, நான் அந்த பூஜையை முடிச்சுன்னு வந்துடுறேன், பிள்ளையார் பூஜையை முடிச்சுன்னு வந்துடுறேன், நான் என்னையும் சேர்த்து நீ அழைச்சின்னு போயிடு காசிக்குன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு வேக வேகமாக வந்து குளிச்சுட்டு கிடுகிடுன்னு பூஜையை பண்ணினான். இதை உட்காந்து பார்த்துட்டே இருந்தார் பிள்ளையார். பிள்ளையார் கேட்டார், பாட்டி என்ன அவசர அவசரமாக பண்ணுறிய என்னன்னு கேட்டார். இல்லை, ராஜா வந்திருக்கான், காசி யாத்திரைக்கு போகிறான், நான் ரொம்ப நாளாக எனக்கு ஆசை காசி யாத்திரை போகணும்னு, எதிர்ச்சியாக ராஜா போகிறேங்கிறா, அவனோட சேர்ந்து போயிட்டு வந்துடணும், அதுக்காக தான் வேகமாக பண்ணுறேன்னு. அப்போ பிள்ளையார் சொன்னார், உனக்கு காசி யாத்திரை போகணும் அவ்வளோதானே, நான் அவனை அழிச்சுன்னு போகிறேன், நீ ராஜாவை போக சொல்லுன்னா. அந்த பாட்டிக்கு மனசே இல்லை. ஏன்னா தினப்படி கேட்குறாளே பிள்ளையார்கிட்ட, காசி யாத்திரை போகணும்னு கேட்குறா. அவர் ஒன்றும் அனுகிரகம் பண்ணல. சரி, நமக்கு பிராப்தம் இருந்தால் கிடைக்கட்டும்னு ராஜா கிட்ட போனான். ராஜா, நீங்கள் கிளம்பி போங்க, எனக்கு பிராப்தம் இருந்தால் கிடைக்கட்டும், நீங்கள் கிளம்புங்கன்னு. அடாடா, முன்னாடியே சொல்லியிருக்க கூடாது, நான் பாதி தூரம் போயிருப்பேனேன்னு இந்த ராஜா கிளம்பி போனான். கிளம்பி போயிட்டான். இந்த பாட்டி அந்த மணி சத்தம் கேட்டுட்டே இருக்கு, யானை போகிற மணி சத்தம். அந்த ஞாபகத்திலேயே பாட்டி பூஜை பண்ணிட்டே இருக்கு. போகிறதை காசி யாத்திரை விட்டு போகிறதேன்னு அந்த பாட்டி கவலை. அப்படியே பிள்ளையாருக்கு பூஜை பண்ணி முடிச்சா. நீங்கள் இப்போ காசி யாத்திரை போகணும் அவ்வளோதானே,
கண்ணை மூடிக்கோன்னார் பிள்ளையார். கண்ணை மூடின்றார். கண்ணை திறன்னா, கண்ணை திறந்தா கங்கை கரையில் உட்காந்துருக்கா பாட்டி. என்ன சொப்பனமா இல்லை நிஜமாவே நடந்ததா அப்படின்னு பாட்டி கிள்ளி கிள்ளி பார்த்துக்கிறா. உண்மையாவே கங்கை கரையில் தான் இருந்தேன். உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு கிடுகிடுன்னு கங்கா ஸ்நானம் பண்ணி அத்தனை தேவதைகளையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தார். காசி யாத்திரை போனால் விஸ்வேஷம் மாதவம் டுண்டிம் தண்டபானிஞ்ச பைரவம் வந்தே காசியும் குஹாம் கங்காம் பவானியும் மணிகர்ணிகாம்னு 10 இடத்துல தரிசனம் பண்ணணும்னு சாஸ்திரம். காசி யாத்திரை போனால் விஸ்வேஸ்வரரை தரிசனம் பண்ணணும். விஸ்வநாத் மாதவர், மாதவர்னு அங்கே மகாவிஷ்ணு சந்நிதி இருக்கு. இந்த மாதவரை தரிசனம் பண்ணணும். டுண்டி கணபதினு மொத்தம் 64 கணபதி இருக்கா காசியில். அதில் முதல் கணபதி டுண்டி கணபதினு பேர். அந்த கணபதியை தரிசனம் பண்ணணும். அந்த கணபதியை தரிசனம் பண்ணால் 64 கணபதியும் தரிசனம் பண்ணின புண்ணியம் உண்டு. அப்புறம் தண்டபாணி சுப்பிரமணிய சுவாமி, பைரவம் காலபைரவர், காசின்னு அந்த ஊர் கிராம தேவத்தை. அந்த தெய்வத்தினுடைய பேர் தான் அந்த ஊருக்கு வந்தது காசின்னு. அந்த அம்பாளை தரிசனம் பண்ணணும். குஹாம் ஒரு குகை இருக்கு அங்கே, அந்த குகையை தரிசனம் பண்ணணும். கங்காம் கங்கை, பவானி அன்னபூர்ணா, மணிகர்ணிகா காட்டுன்னு அதை தரிசனம் பண்ணணும். இதை 10 பாட்டி மெதுவாக போய் நல்லா தரிசனம் பண்ணி சந்தோஷப்பட்டு உட்காந்து ஆகாரம் பண்ணி முடிக்கிறா. அப்போதான் அந்த ராஜா வரான் அந்த ஊருக்குள்ள. யானை வந்து பார்த்தா, அடாடா பாட்டி இங்கே எப்போ வந்தே தெரியவே இல்லையே, என்ன எப்போ நீங்கள் ஓவர்டேக் பண்ணி போனேன்னு கேட்குறான். எப்போ வந்தேன் நீங்கள்? நான் பார்க்கவே இல்லையேன்னு. நான் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிட்டு இங்கே வந்துட்டேன், பிள்ளையார் என்னை அழிச்சுன்னு வந்துட்டார் அப்படின்னா. அப்படியா அப்படின்னு சந்தோஷப்பட்டான் அந்த ராஜா. நீ போய் மேற்கொண்டு தரிசனம் பண்ணேன்னு திருப்பி கண்ணை மூடிக்கோன்னார் பிள்ளையார். கண்ணை மூடிட்டா. கண்ணை திறன்னா ஆற்றுக்கு வந்துட்டான். ராத்திரி ஆகாரத்துக்கு ஆற்றுக்கு வந்துட்டா பாட்டி. அப்படி ரொம்ப விளையாட்டாக பெரிய பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியவர் பிள்ளையார் மகாகணபதி. க்ஷிப்ரபிரசாதர்னு பேர் அவருக்கு. க்ஷிப்ரபிரசாத கணபதினு அவருக்கு பேர் உண்டு பிள்ளையார். சட்டுன்னு எது கேட்குறோமோ அதை கொடுத்துடக்கூடியவர் பிள்ளையார். அப்படி இந்த விநாயக சதுர்த்திங்கிறது ரொம்ப முக்கியம், அவசியம் எல்லோரும் பண்ணணும். இது தம்பதிகளாக சேர்ந்து பண்ணுறதுனால தம்பதிகள் 2 பேருக்குமே ஆரோக்கியம் கிடைக்கிறது. எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் விக்னம் இல்லாமல் முடியும். பாதியில் நிற்காது வேலைகள், காரியஜெயம் ஏற்படும். இதெல்லாம் பலன்களாக சதுர்த்தி விரதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த விநாயக சதுர்த்திக்கு மறுநாள் ரிஷி பஞ்சமின்னு பேர். பஞ்சமி அது ரொம்ப முக்கியமான ஒரு விரதம், ரிஷி பஞ்சமி விரதம். இது ஸ்திரீகளுக்காகவே சொல்லப்பட்ட ஒரு விரதம், ரொம்ப முக்கியமான ஒரு விரதம். இந்த ரிஷி பஞ்சமிங்கிறது எதுக்காக பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்திரீகளுக்கு பகிஷ்டா காலம்னு மாசத்துக்கு 3 நாள் ஒதுங்கிறதுன்னு வருது. அந்த 3 நாளைக்கு நிறைய கட்டுப்பாடுகளை நம்முடைய ரிஷிகள் சொல்லியிருக்காங்க. வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அந்த கட்டுப்பாடுகளோட அந்த 3 நாளைக்கு இருக்கணும். அதில் ஏதேனும் முன்ன பின்ன இருந்ததானால் அது ரொம்ப பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பிறவியவே அது வீண் பண்ணுறது, பாழா போயிடும். அதனால அந்த 3 நாளைக்கு ரொம்ப நியமத்தோட இருக்கணும். அதில் தெரியாமல் ஏதாவது முன்ன பின்ன நாம் இருந்துட்டால் அதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னு மகரிஷிகள் நமக்கு காண்பிச்சது தான் இந்த ரிஷி பஞ்சமி விரதம்ங்கிறது காண்பிச்சிருக்கேன். இதை எப்போ பண்ணிக்கணும்னா, தூரம் நின்னப்புறம் இந்த விரதத்தை பண்ணிக்கணும். ஸ்திரீகள் கட்டாயம் இதை பண்ணிக்கணும். இந்த ரிஷி பஞ்சமியில் யாருக்கு பூஜை அப்படின்னா, மகரிஷிகளுக்கு தான் பூஜை. ஒவ்வொரு விரதங்களுக்கும் ஒவ்வொரு தேவதைய பூஜைன்னு வச்சிருக்கா. ஆனால் இந்த ரிஷி பஞ்சமியில் சப்த ரிஷிகள்னு 7 பேர் இருக்கா. அதாவது கஷ்யபர், அத்ரி, பரத்வாஜர், விஸ்வாமித்ரர், கௌதமர், ஜமதக்னி, வசிஷ்டர்னு சப்த ரிஷிகள்னு பேர். இந்த 7 ரிஷிகள் தான் அக்ரேசரர்கள். இவா தான் முதல்ல, அதற்கு கீழே பாக்கி ரிஷிகள்லாம் அப்படியே வரிசைப்படுத்தின்னு இருக்கா. இதுதான் கல்யாணமான உடனே துருவம் அருந்ததீஞ்ச தரிசயத்தின்னு கல்யாணத்தில் சாயங்காலம் பிரவிஷ்ய ஹோமம்னு நடக்கும். அந்த பிரவிஷ்ய ஹோமம்ங்கிறத வெளிச்சம் இருக்கிற பொழுதே பண்ணணும். பண்ணிட்டு தம்பதிகள் 2 பேரும் மௌனமாக இருக்கணும், சந்திரன் உதிக்கிற நட்சத்திர உதயம் வரைக்கும். அந்த நட்சத்திர உதயம் ஆன உடனே அருந்ததி தரிசனம்னு தம்பதிகளை அழைச்சின்னு போய் காண்பிப்பா. துருவம் அருந்ததீஞ்ச தரிசயதி. அருந்ததி நட்சத்திரம்ங்கிறது
வடக்கு பக்கம் பார்த்தா வரிசையா சந்திரன் மாதிரி 7 நட்சத்திரங்கள் தெரியும். அதான் சப்த ரிஷிகள்னு சொல்றோம். அவெல்லாம் நட்சத்திரங்களா பிரகாசிக்கிறார் மகரிஷிகள். அதுல 2வதாக உள்ள நட்சத்திரம் தான் வசிஷ்டர். அருந்ததி நட்சத்திரம்னு பேர். வசிஷ்டருடைய பத்னிக்கு அருந்ததின்னு பேர். துருவன்னு அவருடைய குழந்தை. அது ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல இருக்கும். பார்த்தா 1வது விட்டுட்டு 2வது நட்சத்திரத்தை பார்த்துட்டே இருக்கணும். 2வது நட்சத்திரத்தை பார்த்துட்டே இருந்தா பக்கத்துல மினுக்கு மினுக்குன்னு ஒரு நட்சத்திரம் தெரியும். அதுதான் துருவ நட்சத்திரம்னு பேர். அப்படி சொல்லுவா, பார்த்துட்டே இருக்கணும். 2வது நட்சத்திரத்தை பார்த்துட்டே இருந்தா பக்கத்துல மினுக்கு மினுக்குன்னு ஒரு நட்சத்திரம் தெரியும். அந்த 2வது நட்சத்திரத்தையும் அந்த நட்சத்திரத்தையும் சேர்த்து பார்க்கணும். அருந்ததி காண்பிக்கிறதுன்னு கல்யாணத்துல நடக்கிறது. அதுல இருந்து ஆரம்பமானது ரிஷிகளை பார்க்கிறது. அதுல இந்த பகிஷ்டா காலங்கள்ல உள்ள நியமங்கள் தவறி போயிடுத்துன்னா அதற்கு பரிகாரமாக இந்த ரிஷி பஞ்சமிய விரதம்னு நம்முடைய மகரிஷிகள் நமக்கு காண்பிச்சிருக்க. ரொம்ப முக்கியமான ஒரு விரதம் இது. ஸ்திரீகளுக்காக ஏற்பட்ட ஒரு விரதம். அந்த பஞ்சமி அன்னைக்கு காலம்பரிலிருந்து உபவாசமாக இருக்கணும். முதல்ல எடுத்துக்கிறது அந்த விரதத்தை. உபவாசமாக இருந்து மாத்தியான்னிக காலம் வந்த பிறகு ஸ்நானம் பண்ணிவிட்டு நாயுருவின்னு ஒரு சமித்து, அந்த சமித்தினால பல்ல சுத்தம் பண்ணிக்கிறது. முக துர்கந்த நாசாய தந்தானாஞ்ச விசுத்தயே ஸ்டீவனாயச்ச காத்ரானாம் குர்வேகம் தந்ததாவனம் அப்படின்னு சொல்லி சுத்தி பண்ணிக்கிறது. நாயுருவி சமித்தினால பல்ல சுத்தம் பண்ணிட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு அன்னைக்கு பகல்ல ஒன்றும் சாப்பிடாம இருக்கணும். அஸ்தமனமான பிறகு அந்த நட்சத்திரோதயம் ஆகணும். அந்த சப்த ரிஷிகள் நட்சத்திரங்கள் உதயம் ஆன பிறகு கலசங்கள் வச்சு அதுல சப்த ரிஷிகளை பூஜை பண்றது. பூஜை பண்ணி அன்னைக்கு ராத்திரி பக்ஷணங்கள்லாம் பண்றது. 7 விதமான பக்ஷணங்கள் பண்ணி அந்த ரிஷிகளுக்கு நைவேத்தியம் பண்றது. எதுக்கு பக்ஷணங்கள் பண்றது அப்படின்னா ரிஷிகளுக்கு ரொம்ப கிடைக்காத வஸ்து பக்ஷணங்கள். பாக்கி சாதம் பாயசம் இதெல்லாம் எல்லோருமே பண்ணிடுவோம். ஜாங்கிரி பண்ணணும்னு எல்லாராலையும் பண்ண முடியுமோ? பண்ண முடியாது. அது சில பேருக்கு தான் அது பண்றதுக்கு வரும். அது மாதிரி மகரிஷிகளுக்கு இந்த பக்ஷணங்கள்லாம் ரொம்ப கிடைக்காத வஸ்து. அப்படின்னு மடியா பக்ஷணங்கள்லாம் பண்ணி 7 விதமான பக்ஷணங்கள் பண்ணி மகரிஷிகளுக்கு நைவேத்தியம் பண்றது. பண்ணிட்டு அன்னைக்கு ராத்திரி அந்த சரித்திரத்தை சிரவணம் பண்ணணும். இந்த ரிஷி பஞ்சமிக்குன்னு ஒரு சரித்திரம் இருக்கு. பிரம்மாண்ட புராணத்துல இருக்கு இந்த சரித்திரம். இந்த ரிஷி பஞ்சமி விரதம்ங்கிறது எப்படி நடைமுறையில வந்தது அப்படின்னா ரொம்ப அற்புதமான சரித்திரம் இந்த சரித்திரம். உதங்கன்னு ஒரு பிராமணர், அவருடைய பத்னி சுஷீலான்னு பேர். அந்த தம்பதிகளுக்கு ஒரு ஆண் குழந்தை ஒரு பொன் குழந்தை. அவ அப்படி வாழ்ந்துன்னு வரா. அந்த பொன் குழந்தைக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அந்த கல்யாணம் பண்ணி வச்சு அது ஏதோ அந்த குழந்தைக்கு நேரம் போறலையோ என்னமோ தெரியல, அந்த மாப்பிள்ளை இறந்து போயிடுற. சின்ன வயசுலேயே அந்த குழந்தை விதவையா போயிடுற. அந்த குழந்தை பிறந்தாத்துக்கு வந்து இவாளோட இருந்துட்டு இருக்கா. தகப்பனாருக்கு சகாயம் பண்றது, அவர் பூஜைக்கு எல்லாம் எடுத்து வைக்கிறது, அப்படியே இருந்துன்னு வரா. அவர் பாடசாலையில நிறைய குழந்தைகள்லாம் படிக்கிறார். அப்படி தகப்பனாருக்கு சுசுரூஷை பண்ணிட்டு அந்த குழந்தை இருந்துன்னு வரா. ஒரு நாளைக்கு அர்த்தராத்திரியில யாரோ ஒரு பையன் எழுந்து ஜலம் சாப்பிடணும்னு வர்ற பொழுது அந்த பொண்ணும் படுத்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு மேல பார்த்தா உடம்பு பூரா புழு நெழியிறது. இது மாதிரி அந்த பையனுக்கு கண்ணில் பட்டது. அவனுக்கு உடனே தூக்கி வாரி போட்டது. என்ன இப்படி இருக்கே அப்படின்னு ஒரு நிமிஷம் அவனுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே நேரா வந்து அந்த பொண்ணுடைய தாயாரை எழுப்பினான். எழுப்பி இங்க வாங்கோன்னு கூட்டின்னு வந்து காண்பிச்சா உடம்பு பூரா புழு நெழியறத பார்த்தான். உடனே அந்த அம்மாளுக்கு அதிர்ச்சி. உடனே எழுப்பினான் அந்த பொண்ணை. எழுப்பி உட்காத்தி என்ன இப்படி கண்ணில் படுறதேன்னு ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டான் அந்த அம்மா. என்ன பாவமோ தெரியலையே இப்படி கண்ணில் படுறது அப்படின்னு ராத்திரி பூரா அழுது தீர்த்தா அந்த அம்மா. விடிஞ்ச உடனே அந்த பொண்ணை அழிச்சுட்டு தகப்பனார்கிட்ட அழிச்சுன்னு போனா. உதங்கன்ட்ட அழிச்சுன்னு போய் இது மாதிரி கண்ணில் படுறது என்ன காரணம்னு கேட்டான். அப்போ அவர் சொன்னார், ஒரு பொண்ணு மேல கிருமிகள், அதாவது புழு பூச்சி இந்த மாதிரி நெழியற போல தெரிஞ்சதாலோ அல்லது நீண்ட தீர்க்கமான வியாதிகள் தெரிஞ்சாலோ இந்த பகிஷ்டா காலங்களில் இருக்க வேண்டிய நியமம் சரியானபடி இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னார். அந்த கட்டுப்பாடுகளோட இல்லைன்னா இப்படிதான் இருக்கும். கிருமிராசி ரஜாயன, உடம்பு பூரா கிருமி தெரியுது.
புழு தெரியும். அது அப்படிதான் தெரியும், அந்த பாபத்தினால அப்படி தெரியறதுன்னு. இப்போ இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டான். இது இப்போ நியம் கட்டுப்பாடோட தானே இருக்கா, இங்கே தானே இருக்கா, கட்டுப்பாடோட தானே இருக்கா, அப்படி ஒன்றும் கட்டுப்பாடை மீறலையே அப்படின்னு கேட்குறான் அந்த அம்மா. அவர் சொன்னார், இந்த ஜென்மாவில் இல்லை, இதுக்கு முன்னாடி 7 ஜென்மாவுக்கு முன்னாடி நடந்த பாபம் இது. 7 ஜென்மாவுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பிராமண குலத்தில் பிறந்து இந்த பகிஷ்டா காலங்களில் இருக்க வேண்டிய கட்டுப்பாடுகளோடு இல்லாததுனால அந்த பாபம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இது 7வது பிறவி ஏதோ ஒரு புண்ணியத்தினால திரும்பவும் இந்த பிராமண சரீரத்தில் வந்து பிறந்து இருந்தும் அந்த பாபம் இன்னும் இருக்கு இந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொன்னான். இதுக்கு என்ன பரிகாரம் பண்றது, ரிஷிகள்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு இந்த பொண்ணையை அழைச்சிட்டு மகர்ஷிகள்கிட்ட போய் கேட்டான். இப்படி இருக்கே, இதுக்கு என்ன பண்றது? அந்த ரிஷிகள்லாம் காண்பிச்சது தான் இந்த ரிஷி பஞ்சமி விரதம்னு காண்பிச்சான். ஏன்னா பகிஷ்டா காலங்களில் இந்த கட்டுப்பாடுகளோடு இருக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தவா மகரிஷிகள். நாம் பிறந்ததிலிருந்து நாம் ஒவ்வொரு காரியங்களையும் இதை எப்படி செய்யணும், ஏன் செய்யணும், இதை செய்யறதுனால நமக்கு என்ன பலன், செய்யாட்ட போனால் நமக்கு என்ன நஷ்டம் அப்படின்னு நமக்கு விவரித்து காண்பிக்கிறது மகரிஷிகள் தான். அவளுக்கெல்லாம் அதீந்திரிய திரஷ்டாக்கள்னு பேர். அதாவது நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் கூட ரிஷிகளுக்கு தெரியும். என்ன மந்திர சக்தி இருக்கிறதுனால தெரியும், நமக்கும் தெரியும். ஆனால் அந்த அளவுக்கு கட்டுப்பாடோடு இருக்கணும். நகாயத்ரியா பரோ மந்திரா நமாதுர் தெய்வத்தம் பரம்னு காயத்ரிக்கு சமமான மந்திரமே கிடையாது. நாம் ஒவ்வொருத்தர்கிட்டையும் காயத்ரி மந்திரம் இருக்கு. எதுக்கு இந்த காயத்ரி மந்திரம்னா மனோபலத்தை விருத்தி பண்ணக்கூடியது. காயத்ரி ஜபம் நாம் பண்ண 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 நம்ம மனசு ரொம்ப தெளிவாக இருக்கும். மன தெளிவை கொடுக்கறதுங்கிறது இந்த மந்திரங்கள் தான், வேற எதனாலையுமே கொடுக்க முடியாது. பார்த்தா உலகத்திலேயே பார்த்தா எல்லா வியாதிகளுக்குமே மருந்து மாத்திரைகள் வந்துடுத்து. ஆனால் இன்னும் மனசு சுத்தம் பண்ணுறதுக்கு மருந்து மாத்திரைகள் வரல, இன்னும் அந்த அளவுக்கு ஆராய்ச்சிகள் வரல. ஹிருதயத்தை மாற்றி வைக்கிற அளவுக்கு கூட இப்போ வைத்தியங்கள் வந்துடுத்து. ஆனால் மனசில் உள்ள அழுக்க போக்குறதுக்கு அளவுக்கு வைத்தியத்தில் வரல. இந்த மனசில் உள்ள அழுக்க எது போக்கும் அப்படின்னா இந்த மந்திரங்கள் தான் கொடுக்கும். அதுதான் மகரிஷிகள் நமக்கு காண்பிக்கும். மந்திர திரஷ்டாக்கள்னு பேர் ரிஷிகளுக்கு. காயத்ரியிலிருந்து ஆரம்பித்து எவ்வளோ மந்திரங்கள் நமக்கு காண்பிக்கிறார். அந்த மந்திரங்கள்லாம் மனோபலத்தை கொடுக்கும், மனசு ரொம்ப தெளிவாக இருக்கும். அதுதான் இந்த நாளில் குறைஞ்சு போச்சு. பகவத்கீதையில சொல்ற பொழுது மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்தமோக்ஷயோகோ, ஒருத்தன் சௌக்கியமா இருக்கான், ஒருத்தன் கஷ்டப்படுறான் அப்படிங்கிறதுக்கு என்ன முதல் காரணம் எது அப்படின்னா மனசு தான் காரணம். மனசு ஒருத்தனுக்கு தெளிவா இருந்தா தலையே வெட்டுப்பட்டா கூட அவனுக்கு படபடப்பு வராது. மேற்கொண்டு என்ன பண்ணணும்னு மனசு சொல்லும். அந்த மனோபலம்ங்கிறது இந்த நாளில் ரொம்ப குறைஞ்சு போச்சு. அப்படிங்கிறத சமீபத்தில் பார்த்தோம். ஏதோ ஒரு ஸ்டேஷனில் காலம்பர 6:30 மணிக்கு வந்து ஒரு பொண்ணை அடித்து வெட்டுட்டு போனான். அங்கே என்ன ஒரு சுமாராக ஒரு 100 பேராவது இருக்க மாட்டாளா, இருப்பா. ஆனால் அத்தனை பேரும் பார்த்துட்டு பிசாம இருந்தா. இப்போ அந்த 100 பேருமா ஓடி போய் அவனை பிடிச்சிருந்தா கூட பிடிச்சிருக்கலாம். ஆனால் பிடிக்கல, நடக்கிறத எல்லாருமே பார்த்துட்டு பிசாம இருந்தா. என்ன காரணம் அப்படின்னா மனசு சரியானபடி வேலை செய்யலை. ஒத்துருக்குமே மனசு அவர்கள் அதீனத்தில் இல்லை. ஏன்னா எல்லாருமே மருந்து சாப்பிட்டு தூங்குறவா. காலம்பர 6:30 மணின்னா பாதி தூக்கத்தில் ஒரு மாதிரியா கிடைச்ச ஆகாரத்தை சாப்பிட்டு அரை தூக்கத்தில் எல்லாருமா ஸ்டேஷனில் போய் நிற்கிறோம். அப்போ என்ன நடக்கிறதுன்னு நம்மளால ஊகிக்க முடியாது. அதுக்குள்ளே 10-15 நிமிஷம் ஆகிடும். அது மாதிரி ஒரு நிலை பார்த்தோம் சமீபத்தில். எல்லாருமா சேர்ந்து ஓடி போய் பிடிச்சிருந்தா அவனால் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. இதில் தான் நமக்கு நேரடியாகவே பார்க்குறோம் மனோபலம் நமக்கு இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா அந்த மனசு நிம்மதியாக இருக்கிறதுக்கே மருந்து மாத்திரை சாப்பிட்டு தூங்குறோம். இந்த தூக்கம்ங்கிறது மன நிம்மதி இருந்தால் தான் வரும், இல்லைன்னா தூக்கம் வராது. அதுதான் கர்ம பலனையே அப்படிதான் சொல்றது. கருட புராணம் என்ன சொல்றதுன்னா, நாம் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கோமா நிறைய பாபம் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சுய பரீட்சை பண்ணிக்கிறது. எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, படுத்துண்டா உடனே தூக்கம் வருது அப்படின்னா ரொம்ப புண்ணியம் பண்ணவன்னு அர்த்தம். இல்லை படுத்துன்னு பிறண்டு படுத்துட்டு ரொம்ப நாள் தூக்கம் வரல, மருந்தோ மாத்திரை ஏதோ ஒன்று சாப்பிட்டாதான் தூக்கம் வருது அப்படின்னா இப்போ பாபம் ஜாஸ்தியாக பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். மனசைவானு திரஷ்டவியம்னு உபனிஷத்து சொல்றது.
எப்படி பச்சை வெள்ளை மஞ்சள்ங்கிறது கண்ணுனால மாத்திரம் கிரகிக்கிறோமோ, கெட்ட சத்தம் நல்ல சத்தம்ங்கிறத காதுனால மட்டுமே தான் கிரகிக்கிறோம். நல்ல வாசனை கெட்ட வாசனைய மூக்குனால மட்டுமே தான் கிரகிக்கிறோம். அது மாதிரி புண்ணியகர்மா பாபகர்மாவை மனசுனால மட்டும்தான் கிரகிக்க முடியும் அப்படின்னு உபனிஷத்துக்கு காட்டுறது. மனசைவானு திரஷ்டவியம். மனசு எப்படி காட்டும் அப்படின்னா, ராத்திரி படுத்துட்டா நிம்மதியா சொப்பனமே இல்லாமல் தூக்கம் வருது அப்படின்னா ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கான். அதான் அசந்து தூங்கினா புண்ணியம் பண்ணியிருக்கான்னு சொல்ற வழக்கம். அண்ணா அசந்து தூக்கினா சொப்பனமே இல்லை, அண்ணா தூங்கினான்னா புண்ணியம் பண்ணவன். அப்படி கர்ம பலனை மனசு தான் காட்டுறது. அந்த மனோபலத்தை கொடுக்கறது இந்த மந்திரங்கள்லாம். அந்த மந்திர பலத்தை வச்சுண்டு ரிஷிகள்லாம் நமக்கு இத்தனை விஷயங்களை நமக்கு காட்டியிருக்கா. நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை காட்டினவா ரிஷிகள். அவ தான் நமக்கு இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறா. பகிஷ்டா காலங்களில் இவ்வளவு கட்டுப்பாடுகளோட இருக்கணும், பூஜைகள்லாம் இந்த முறையில செய்யணும் அப்படின்னு நமக்கு வகுத்து கொடுத்தவா மகரிஷிகள். அதுல முன்ன பின்ன போயிடுத்துன்னா அது எப்படி சரி பண்றது அப்படின்னா ரிஷிகளை பூஜை பண்றது. அதான் ரிஷி பஞ்சமி விரதம்னு வச்சு அத பஞ்ச பாண்டவர்கள் பண்றா. வனவாசம் பண்ற பொழுது பகவான் அவ்வப்பொழுது பாண்டவாளை பார்க்கிறார். வனவாசம் பண்ற பொழுது அவ்வப்பொழுது பகவான் ஒருவர் அவள்கிட்ட குசலம் விசாரிக்கிறது. சௌக்கியமா இருக்கா, என்ன விஷயம், நல்லது கெட்டது எல்லாம் விசாரிக்கிறது. அப்போ நிறைய தர்மங்கள் சொல்றார் பகவான். ஏன்னா இந்த 14 வருஷ காலம் வனவாசம் பண்றார் பாண்டவர்கள். இந்த 14 வருஷ காலத்தையும் வீண் பண்ணக்கூடாது, அந்த சமயங்கள்ல நம்முடைய தர்மங்களை பூரா தெரிஞ்சுக்கணும்னு பகவான் அவ்வப்பொழுது நிறைய தர்மங்களை சொல்லிக் கொடுக்கிறார். அப்படி கிருஷ்ணனே உபதேசம் பண்ணி திரௌபதியை விட்டு பண்ண சொல்றார் ரிஷி பஞ்சமி விரதத்தேன்னு மகாபாரதத்துல இருக்கு. அப்படி பாண்டவர்கள் இதை அனுஷ்டானம் பண்ணியிருக்கா. ஆகையினால இந்த குழந்தையும் இந்த விரதத்தை பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றா மகரிஷிகள். அப்படி அந்த பொண்ணும் பண்ணினான். கிருஷ்ணன் பாண்டவாளுக்கு ஒரு சரித்திரம் சொல்றார். இதே ரிஷி பஞ்சமி விரதத்துக்கான சரித்திரம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு தேசத்துல ஒரு பிராமண தம்பதிகள், அவர்கள் ரொம்ப பிரியமா இருக்கா. தம்பதிகள் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிற தம்பதிகள். அவ 2 பேரும் இந்த பகிஷ்டா காலங்கள்ல உள்ள கட்டுப்பாடுகளோட இருக்கிறது இல்லை. பகிஷ்டா காலங்கள்லையும் சமைக்கிறது பரமாறுறது எப்பொழுதும் இருக்கிறது மாதிரியே அந்த சமயங்கள்லையும் இருக்கிறது அப்படின்னு இருந்துன்னு வரா. அந்த பாபம் என்ன ஆச்சுன்னா, அந்த பிறவி அந்த ஒரு பிறவி முடிஞ்ச உடனே அடுத்த பிறவியாக என்ன ஆச்சு, அந்த பொண்ணும் நாயாக பிறந்துட்டான். அந்த பிராமண பையன் ஒரு ரிஷபமாக பிறந்துட்டான், காலமாடாக பிறந்துட்டான். அப்படியே தெரிஞ்சுட்டு இருக்கா, ஜென்ம பாழா போயிடுத்து. அப்படியே தெரிஞ்சுட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு பையன் சுமதின்னு பேர் அவனுக்கு. அவன் ரொம்ப நல்லவன். அவன் தன்னுடைய பத்னியோடு சேர்ந்து ஸ்ராத்தம் பண்றான். முதல் நாளைக்கு தஸ்மாத் பிதரஹ் பூர்வேத்யுராகச்சன் அப்படின்னு வேதம் சொல்றது. ஸ்ராத்தம் பண்றோம் அப்படின்னா எங்க நாம் ஸ்ராத்தம் பண்றதாக சங்கல்பிச்சிருக்கோமோ அங்க முதல் நாளைக்கே பிதற்கள்லாம் வந்துடுறா அப்படின்னு வேதம் சொல்றது. அப்படி இந்த பையன் ஸ்ராத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கான். அங்க அந்த காளமாடும் நாயும் முதல் நாளைக்கு அங்க வந்துடுது. அந்த வீட்டை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. இதை பார்த்தான் சுமதி. இது ரெண்டும் நம்ம வீட்டை சுத்தி சுத்தி வருது அப்படின்னு அவனுக்கு புரியல. ஏன்னா இது ரெண்டையும் சமீபத்தில் பார்க்கவே இல்லை. அப்படி விரட்டி விரட்டி விட்டான், போக மாட்டேங்கிறது இது ரெண்டும். அப்படி அங்கேயே இருந்துட்டு இருந்தது. மறுநாளைக்கு காலம்பர அந்த பொண்ணு ஸ்நானம் பண்ணிட்டு ஸ்ராத்த சமையல்லாம் ஆரம்பிச்சு ஒரு 3/4 சமையல் ஆச்சு. அப்போ என்னாச்சு, ஏதோ ஒரு சாம்பார் தான் கொதிச்சுட்டு இருக்கு அப்படின்னா மேலேருந்து ஒரு பள்ளி அதில் விழுந்துடுது சாம்பார். அதை பார்த்துட்டா அந்த பொண்ணு, இந்த நாயாக பிறந்தவள் பார்த்துட்டா. அடாடா இதில் பள்ளி விழுந்துடுத்து, இதை இப்போ பரமாறினா அது விஷம், அது இதை சாப்பிடப்படாதுன்னு அது அவசரத்தில் என்ன பண்ணா கிடுகிடுன்னு ஓடி தட்டி விட்டுடுது காலை. அந்த நாய் இந்த சாம்பாரை தள்ளி விட்டுடுது. இதை பார்த்த உடனே எல்லாருமே ஹோன்னு சத்தம் போட்டு அடிச்சு விரட்டி விட்டாங்க. உடனே நாய் வெளியில ஓடி போயிடுது. வெளியில ஓடி போய் அடிச்சுட்டா மேல. அந்த அடி தாங்காம அந்த ரிஷபமும் நாயுமாக சேர்ந்து ஒண்ணுக்கு ஒன்னும் பேசிக்கிறது. அப்போ அந்த ரிஷபம் கேட்டது, ஏன் நீ ஏன் உள்ள போய் போ, அதை தொட்டேன்னு கேட்ட. இல்ல அதுல பள்ளி விழுந்துருத்தோ, அந்த விஷம் சாப்பிட்டா எல்லாரும் இறந்து போயிடுவாரு
அதற்காக தான் தள்ளி விட்டேன். நீ இப்போ உள்ளே போகிற நிலையிலேயே இல்லையே, நீ உள்ளே போனது தப்பு, அதனால தான் உன்னை அடித்தா அப்படின்னு அது ரெண்டும் பேசிட்டு. உடனே இப்போ நாய் வந்து இதை தொட்டுடுத்தேன்னு உடனே எல்லாத்தையுமா சேர்ந்து கொட்டிவிட்டு திரும்பவும் சமையல் ஆரம்பிச்சான். திரும்ப புதுசாக சமையல் பண்ணி அந்த ஸ்ராத்தத்தை முடிச்சோடனே இந்த நாய் ஏன் இப்படி குறுக்க ஓடி வந்தது அப்படின்னு அந்த சுமதிக்கு ஒரு சந்தேகம். அப்படி யோஜனை பண்ணிகிட்டே இருந்தான் அன்றைக்கி பூரா. அன்றைக்கி ராத்திரி படுத்துக்கும் பொழுது அவனுக்கு சொப்னம். என்ன சொப்னம்னா, இந்த ரிஷபம் தான் தகப்பனார், அந்த நாய் தான் தாயார், தாயார் தகப்பனார் தான் இப்படி பிறவி எடுத்திருக்கான்னு அவனுக்கு சொப்னம் வருது. உடனே எழுந்து வந்து பார்த்தா ரெண்டு பேரும் கொலையிலே உட்காந்துருக்கு. அந்த காலமாடும் உட்காந்துருக்கு, அந்த நாயும் உட்காந்துருக்கு. ஏன் இப்படி ஒரு ஹீன பிறவி வந்துடுத்து இவாளுக்கு அப்படின்னு அவனுக்கு ரொம்ப துக்கமாக போயிடுது. உடனே ஆம்படையாலையும் எழுப்பி, இப்படி எனக்கு ஒரு சொப்பனம் வந்தது, இவா ரெண்டு பேரும் இப்படி ஒரு பிறவி எடுத்துட்டா என்ன காரணம்னு தெரியல, நாளைக்கு போய் கேட்கணும்னு சொல்லி மறுநாளைக்கு பரேகணி தர்ப்பணம்னு ஸ்ராத்தத்துக்கு அங்கமாக தர்ப்பணம் பண்ணணும். அதை மறுநாளைக்கு காலம்பரை பண்ணணும். மறுநாளைக்கு காலம்பரை சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி, பல் தேய்க்கிறதுக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த பரேகணி தர்ப்பணம் பண்ணிவிட்டு அப்புறம் பல் தேய்க்கணும் அப்படின்னு சாஸ்திரம். அவன் அதே மாதிரி அந்த தர்ப்பணத்தை பண்ணிவிட்டு தம்பதிகளாக ரெண்டு பேருமா சேர்ந்து போய் ரிஷிகள்கிட்ட கேட்குறான், என்னுடைய தாயார் தகப்பனாரும் இப்படி காலமாடாவும் நாயாவும் பிறந்ததாக எனக்கு சொப்னம் வருது, அதே மாதிரி ஒரு காலமாடும் நாயும் வீட்டு வாசலில் உட்காந்துருக்கு, என்ன காரணம்னு கேட்டான். அப்போது அந்த ரிஷிகள் சொன்னான், இது மாதிரி இந்த பகிஷ்டா காலங்களில் இருக்க வேண்டிய நியமங்களோடு இல்லை, பாத்திரங்கள்லாம் தொடப்படாது, தூரமாக இருக்கிற பொழுது எல்லோரும் சாப்பிட்றதுக்காக சமைக்கிற பாத்திரங்கள் அதை தொடப்படாது, அரிசி பருப்பு புளி இவைகளெல்லாம் தொடப்படாது, அதெல்லாம் தொட்டு அவளே சமைச்சு போட்டு அவன் சாப்பிட்டு இதை பண்ணின பாபம்தான் இப்படி ஒரு பிறவி அவளுக்கு ஏற்பட்டு கொடுத்துன்னு. ராடா அவளுக்கு நல்ல கத்தி கிடைக்கணுமே, அதற்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் இந்த ரிஷி பஞ்சமி விரதத்தை பண்ண சொல்கிறா. இந்த ரிஷி பஞ்சமி விரதம் அவளுக்காக நீ பண்ணலாம், நீ பண்ணுன்னு சொல்லி தாயார் தகப்பனாருக்காக அந்த சுமதி தன்னுடைய ஆம்படியாரோடு சேர்ந்து இந்த ரிஷி பஞ்சமி விரதத்தை பண்ணுறான். பண்ணி அவளுக்கு நல்ல சத்கதி கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி அவன் பண்ணினான். பண்ணி அவள் ரெண்டு பேரும் இந்த நாய் சரீரத்தையும் ரிஷப சரீரத்தையும் விட்டுட்டு அவள் சொர்க்கத்தை அடைஞ்சான்னு இந்த சரித்திரத்தை பகவான் பாண்டவாளுக்கு சொல்லி, நீ கட்டாயம் இந்த ரிஷி பஞ்சமி விரதத்தை செய்யணும் அப்படின்னு பகவான் உபதேசம் பண்ணி பாண்டவர்கள் இந்த ரிஷி பஞ்சமி விரதத்தை பண்ணினான்னு பிரம்மாண்ட புராணத்தில் இருக்கு. இப்படி அவசியம் ஒவ்வொரு ஸ்திரீகளும் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு விரதத்தில் முக்கியமான விரதங்களில் இந்த ரிஷி பஞ்சமி விரதங்கிறது ரொம்ப முக்கியம், கட்டாயம் செய்யணும். ஒரு வருஷம் அது மாதிரி பண்ணணும். ஒரு வருஷம் வந்து உபவாசம் இருந்து இந்த மாத்தியானிக காலம் வந்த உடனே ஸ்நானம் பண்ணிவிட்டு சாயங்காலம் கலசங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணுறது, மறுநாளைக்கு காலம்பரை அந்த ஹோமங்கள்லாம் பண்ணி அப்படி 7 பிராமணாவில் வச்சு அவள் 7 பேருக்கும் அந்த தானங்கள்லாம் பண்ணி ஒரு வருஷம் பண்ணிக்கணும். அதற்கப்புறம் வருஷம் அந்த மாத்தியானிக காலத்தில் ஸ்நானம் பண்ணுறது, அன்னைக்கு உபவாசமாக இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கணும். அப்படி தூரம் நின்னோடனே ஒவ்வொரு ஸ்திரீகளும் கட்டாயம் செய்துக்கணும். ரிஷி பஞ்சமி விரதங்கிறது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம்தான். இப்படி வரலட்சுமி விரதங்கள்லாம் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த ரிஷி பஞ்சமி விரதங்கிறது கட்டாயம் பண்ணணும். பிள்ளையார் சதுர்த்திக்கு மறுநாளைக்கு செய்ய வேண்டிய ஒரு விரதம். மகரிஷிகளை தான் பூஜை. ரிஷிகளை பூஜை பண்ணுறதுங்கிறது 2 இடத்துல தான். புருஷாலாம் ரிஷிகளை எங்கே பூஜை பண்ணுறான்னா ஸ்ராவணத்தில் பண்ணுறோம். ஆவணிய விட்டத்தில் ரிஷிகளுக்கு பூஜை, ரிஷிகளுக்கு தர்ப்பணம், ரிஷிகளுக்கு ஹோமம் இப்படி பண்ணுறோம். அது மாதிரி ஸ்திரீகள் ரிஷிகளுக்கு பூஜைங்கிறது இந்த ரிஷி பஞ்சமி விரதத்தில் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கு. இப்படி ரொம்ப முக்கியமான ஒரு விரதம் இந்த ரிஷி பஞ்சமி விரதம். கட்டாயம் பண்ணணும். சுலபமாக பண்ணி பலனை ரொம்ப ஜாஸ்தி அடையணும். ஏன்னா நிறைய இப்போ காலப்போக்கில் நிறைய விஷயங்கள் விட்டு போயிடுறது, நியமங்கள் இருக்க முடியறதில்லை. இருக்கணும்னு நினச்சா இருக்கலாம், முடியறதில்லை. உத்தியோகத்துக்கு போகிற விஷயங்கள் பல காரணங்கள்னால இந்த கட்டுப்பாடுகளை நம்மால் கடைபிடிக்க முடிய மாட்டேங்கிறது. அதுக்கு இந்த ரிஷி பஞ்சமி விரதங்கிறது ரொம்ப சுலபமாக நமக்கு ரிஷிகள் வகுத்து கொடுத்துருக்கா. இந்த ரிஷி பஞ்சமி விரதத்தை சரியான முறையில் அன்னைக்கு கட்டுப்பாடாக இருந்து அதை பண்ணணும். ஒவ்வொரு கணவரும் தன்னுடைய மனைவிக்கு பண்ணி வைக்கணும். கடமைகளில் அது ஒன்று. கட்டாயம் பத்னிக்கு இந்த ரிஷி பஞ்சமி விரதத்தை பண்ணி வச்சு திரும்ப கிடைக்காது. இந்த மனுஷ ஜென்மாங்கிறது திரும்பவும் கிடைக்காது. கருட புராணம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால்,
ஒவ்வொரு பிராணிக்குமே 1000வது பிறவியாக தான் இந்த மனுஷ ஜென்மா கிடைக்கிறது அப்படின்னு சொல்றது. 999 பிறவி என்னென்னவோ பிறக்கிறோம். 1000வது பிறவியாக இந்த மனுஷ ஜென்மாவை நமக்கு பகவான் கொடுக்குறார். இதை நாம் சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். இதை நாம் வீண் பண்ணிட்டா என்ன ஆகுதுன்னு கேட்டால், நம்ம பண்ணின புண்ணிய பாபங்களுக்கு தகுந்தா போல நாம் அனுபவிக்கிறோம். அனுபவிச்சுட்டு மேகங்களில் கொண்டு வந்து தள்ளி விட்டுறா நம்மளை. கருட புராணம் அது ஒரு கதை மூலமாகவே நமக்கு காட்டுறது. மேகங்களில் தள்ளி விட்டுடுவோம். மேகங்களில் இருந்துன்னு இருப்போம். மழை பெய்கிற பொழுது அந்த மழை ஜலம் வழியாக கீழே வரும். அந்த ஜலம் நல்ல வயலில் விழணும். வயலில் விழுந்தால் அந்த வயலில் இருப்போம். அங்கே சாகுபடி பண்ணுற பொழுது இந்த தானியங்களில் வந்து நெல்லாக வரும். அது அரிசியாக வரும். அரிசியாக வந்து நம்முடைய மனுஷன் சாப்பிட்டான்னா மனுஷனுடைய சரீரத்துக்கு வந்து மனுஷ ஜென்மா கிடைக்கிறது. அப்படி கிடைக்காது. என்ன ஆகும்னா, எங்கேயாவது சமுத்திரத்தில் பெய்யும் மழை. இன்னும் சமுத்திரத்தில் ஒரு மீன் வயத்துக்கு போவோம். மீனாக பிறந்துடுவோம். திரும்பவும் அந்த ஜென்மா முடிஞ்சு திரும்பவும் மேகத்திற்கு வரணும். திரும்ப ரோடில் விழும். அது ஒரு புல்லாக முளைக்கிறது. ஒரு குதிரை சாப்பிட்றது. குதிரையாக பிறக்கிறது. இப்படி சுற்றி 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 பகூனாம் ஜென்மனாமந்தேங்கிறார் பகவான் கீதையில். ரொம்ப ஜென்மா இப்படி பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து 1000வது பிறவியாக ஒவ்வொரு ஜீவனையும் நாம் கணக்கு பண்ணி பார்த்தா 1000வது பிறவியாக இந்த மனித பிறவிங்கிறது நமக்கு கொடுக்குறாரு பகவான். எதுக்கு கொடுக்குறாருன்னா, இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்தை இதோட முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு கொடுக்குறார். அதை நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். அதுக்கு தான் இந்த விரதங்கள்லாம் வச்சுருக்கோம். ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். அதுக்காக நாம் உபனிஷத்துகள் படிக்கணும். ஞானத்துக்கு முயற்சி பண்ணணும்னா ரொம்ப அதுக்கு அபியாசம் வேணும். அதுக்கு முதல்ல வேதம் படிக்கணும். அதுக்கப்புறம் வேதத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வேதத்தில் சொன்ன கர்மாக்கள் எல்லாம் பண்ணணும். அப்புறம் நம்ம சன்னியாசம் வாங்கிக்கணும். இவ்வளோ இருக்கு படிகள். தசபிர் ஜென்மபிர் வேதா. 10 தடவை 1000வது பிறவியாக இந்த மனித பிறவி. மனுஷனாக 10 தடவை பிறந்து 11வது பிறவியாக பிறந்தால் வேதம் அத்தியனம் பண்ண முடியும். தசபிர் ஜென்மபிர் வேதா வேதார்த்த சத ஜென்மசு. அது மாதிரி 100 தடவை மனுஷனாக பிறந்தால் வேதத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்க முடியும். சஹஸ்ர ஜென்மபிர் யஜ்வா. 1000 தடவை மனுஷனாக பிறந்தாதான் யாகம் பண்ண முடியும். சோமயாகங்கள் பண்ண முடியும். சந்நியாச கோட்டி ஜென்மசு. கோடி தடவை மனுஷனாக பிறந்தாதான் சந்நியாசாசிரமம் கிடைக்கும். அவ்வளோ முயற்சி பண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்த இந்த மாதிரி விரதம் பண்ணினாலே உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னா எவ்வளோ சுலபமான விஷயம் இல்லையா? ஒரு பணத்தை 1,00,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுங்க. ஒரே வருஷத்தில் உனக்கு கோடி ரூபா தரேன்னா டக்குன்னு பண்ணிடணும். 1,00,000 ரூபாய் டெபாசிட் பண்ண 40 வருஷம் கழிச்சு தரேன் அப்படின்னா அது நிரந்தரம் கிடையாது. அது மாதிரி இது இந்த ரிஷி பஞ்சமி விரதம், இந்த விரதங்கள்லாம் பண்ணுறதுனாலேயே உனக்கு இவ்வளவு தூரம் பலன் கிடைக்கிறது அப்படின்னா சட்டுன்னு அதை பயன்படுத்திக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். அப்படி ரிஷிகள்லாம் நமக்கு ரொம்ப சுலபமாக நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா. அதை நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். இந்த சித்தி விநாயக விரதம் மறுநாளைக்கு ரிஷி பஞ்சமி ரெண்டும் பக்கத்தில் வரும். தம்பதிகளாக சேர்ந்து விநாயக சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணுறது. மறுநாளைக்கு பத்னிக்கு பண்ணி வைக்கணும். இந்த ரிஷி பஞ்சமி விரதத்தை பண்ணி வச்சு எவ்வளவோ தவறுகள் நடந்திருக்கலாம். தவறுகள் நடந்து போயிடும். மனுஷ ஜென்மாவில் தான் எவ்வளோ கட்டுப்பாடாக இருந்தாலும் கூட தன்னை அறியாமல் தப்புகள் நடந்து போயிடும். அதுக்கு பரிகாரமாக இந்த ரிஷி பஞ்சமி விரதத்தை நமக்கு வகுத்து கொடுத்துருக்கான்னு எடுத்து சொல்லி அதை பண்ணி வச்சு அன்னைக்கு சாயங்காலம் இந்த சரித்திரத்தை தெரிஞ்சவாளை விட்டு சொல்லி அன்னைக்கு ராத்திரி கேட்கணும். இந்த ரிஷி பஞ்சமி விரத சரித்திரத்தை கேட்டு ஒவ்வொரு ரிஷிக்கா பூஜை பண்ணுறது. ஒவ்வொரு ரிஷிக்கும் அஷ்டோத்திரங்கள்லாம் இருக்குது. அந்த அஷ்டோத்திரம் பண்ணி அந்த ரிஷிக்கின்னு ஒரு பக்ஷணம் நைவேத்தியம், அப்படி 7 ரிஷிகளுக்கும் பூஜை பண்ணி ராத்திரி ரொம்ப நாள் ஆகும் அந்த பூஜை முடியறது. அப்படி பூஜை பண்ணி மறுநாளைக்கு இந்த ஹோமம் பண்ணி அந்த கலச தீர்த்தங்களை அபிஷேகம் பண்ணிக்கிறது. அது ரொம்ப ஸ்திரீகளுக்கு ரொம்ப பலனை கொடுக்கறது. ஸ்திரீகள் ரொம்ப உபவாசங்கள்லாம் இருக்கணும், ரொம்ப மந்திர ஜபங்கள்லாம் பண்ணணும். அவ்வளோ தூரம் கட்டுப்பாடுகள் அவசியமே இல்லை. ரொம்ப சுலபமாக ஸ்திரீகளுக்கு ரிஷிகள் வச்சு கொடுத்துருக்காங்க. அவள் சாயங்கால வேலை காலம்பரையும் சாயங்காலம் ஸ்நானம் பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், காயத்ரி ஜபம் பண்ணணும். இதெல்லாம் அவசியமே இல்லை. இந்த பூஜை பண்ணினா போகிறோம். வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு அந்த அன்னைக்கு மாத்திரம் கட்டுப்பாடாக இருந்து அந்த ரிஷி பஞ்சமி பூஜையை பண்ணிட்டா போகிறோம். இந்த இவன் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு சேர்க்கிற புண்ணியம் அவளுக்கு அந்த ஒரே நாளில் ஸ்திரீகளுக்கு கிடைக்கிறது. அப்படி அந்த விரதத்தினுடைய பெருமைகள் நிறையா சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ரிஷி பஞ்சமி விரதத்தை முடிஞ்சவா சரியான முறையில் செய்யறது.
கட்டாயம் நமக்கு அதை பண்ணுறதுக்கு மகா பெரியவா நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டாலே நமக்கு பெரியவா வகுத்து கொடுத்துருவா. ஏன்னா இப்போ கலியில் நமக்கு பிரத்யட்சமாக தேவதை யாருன்னா மகா பெரியவா தான். எத்தனையோ பேருக்கு இன்னைக்கும் நிறைய பேருக்கு வந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. சொப்னத்தில் வந்து அவாவா சொல்கிற அனுபவங்கள்லாம் பார்க்கும்போது சொப்னத்தில் வந்து பெரியவா இதெல்லாம் சொல்கிறா, அப்படிலாம் சொல்கிறா. அப்படி நேரடியாக இன்னைக்கும் மகா பெரியவா வந்து பேசுகிறான்னா நாம் அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். இப்படி பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறது. இந்த ரிஷிபஞ்சமி விரதம் நமக்கு சித்திக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டா பெரியவா கட்டாயம் அத்தனை ஸ்திரீகளுக்கும் பெரியவா அனுகிரகம் பண்ணுவா. இப்படி பெரியவாளுடைய அனுகிரகத்தினால அத்தனை பேரும் கூடிய வரையிலும் இந்த விரதங்களை அனுஷ்டானம் பண்ணி எல்லா வியாதிகளுடைய வேகங்கள் குறையணும், மனசில் சங்கல்பிச்ச அத்தனை காமனைகளும் சித்திக்கணும்னு மகாபெரிவாருடைய சங்கதியில் பிரார்த்தனை பண்ணிட்டு இதோட பூர்த்தி பண்ணிப்போம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः சுபமஸ்து நித்யம் லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து காலே வருஷது பர்ஜன்யः பிருथिवी சஸ்யசாலினி தேசோயம் க்ஷோபரஹிதः பிராமணாः சந்து நிர்பயாः புத்ராः புத்ரிணः சந்தோ புத்ரிணः சந்து பௌத்ரிணः அதனாः சதனாः சந்தோ ஜீவந்து சரதாம் சதம் லாபஸ்தேஷாம் தேஸ்தேஷாம் கிருதஸ்தேஷாம் பராபவः येषामिन्दीवरश्यामो हृदये सुप्रतिष्ठितः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द नमः पार्वतीपतये हर हर महादेव सद्गुरुस्वामिनः जय. ரிஷி பஞ்சமி அன்னைக்கு அந்த வருஷம் பண்ண வேண்டிய ஸ்ராத்தம் வந்தால் ஸ்ராத்தத்தை முதல்ல முடிச்சுக்கணும். காலம்பரை முடிச்சுண்டு மத்தியானத்துக்கு மேலே அந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணுறது. ஸ்ராத்தத்துக்கு அபராண்ணம் தான் காலம், 1:30 மணி 2 மணிக்குள்ளே ஸ்ராத்தத்தை முடிச்சுக்கணும். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். இதில் இன்னொரு கேள்வி வரும், என்னென்னா ஸ்ராத்தம் பண்ணினா ஸ்ராத்த சேஷத்தை அவசியம் சாப்பிடணும்னு சாஸ்திரம். தாயார் தகப்பனாருக்கு ஸ்ராத்தம் பண்ணினா அந்த பிராமணாளுக்கு போட்ட மிச்சம் பிண்ட பிரதானம் பண்ணிட்டு அது மிச்சம் இருக்கும், அந்த மிச்சத்தை அவசியம் சாப்பிடணும் அப்படின்னு சாஸ்திரம் இருக்குது. இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இந்த ரிஷிபஞ்சமி விரதத்தை பண்ணுறது அப்படின்னு கேள்வி வரும்பொழுது அதுக்கு தான் அதில் ஒரு சூக்ஷ்மம் வச்சுருக்கா ஸ்ராத்தத்தில். என்னென்னா இந்த பிண்டப்பிரதானம் ஆன உடனே இந்த தட்டில் பருக்கைகள்லாம் ஒட்டின்னு இருக்கும். அந்த பருக்கைகளை கையில் எடுத்துட்டு பிராணே நிவிஷ்டோ மிருதஞ்சுகோமி பிரம்மணிம ஆத்மாமிருதத்வாயான்னு மோந்து பார்த்துட்டு போட சொல்லுவாள். வாத்தியார் சொல்லி கொடுப்பார். அப்படி மோந்து பார்த்துட்டு போட்டுட்டு ஆச்சமனம் பண்ண சொல்லுவாள். அந்த மோந்து பார்த்தாலே சாப்பிட்ட மாதிரி தான். ஏகாதசி அன்னைக்கு ஸ்ராத்தம் வந்தாலும் இதே நியமம் தான். ஏகாதசி அன்னைக்கு பிரத்யாப்திக ஸ்ராத்தம் வந்தால் அந்த மோந்து பார்த்துட்டா போகிறோம், சாப்பிட்ட மாதிரி ஆயிடுறது. அன்றைக்கி உபவாசத்தை கட்டாயம் அனுஷ்டானம் பண்ணணும்னு ரிஷிகள் வகுத்து கொடுத்துருக்கோம். ஸ்ராத்தங்களில் அத்தனைக்கும் இருக்குது. இதெல்லாம் அவசர அவசரமாக நடக்கும். ஏன்னா காலம்பரலேருந்து ஒன்றும் சாப்பிடாம பசியோடு வந்து பண்ணுறதுனால வாத்தியார் என்ன சொல்கிறாருங்கிறத நம்மளால் கிரகிக்க முடியாது. இது அவசர அவசரமாக போயின்னு இருக்கும். அதில் இது ஒன்று மோந்து பார்த்துட்டாலே அன்றைக்கி சாப்பிட்ட மாதிரி தான். அதுக்கப்புறம் அந்த ரிஷி பஞ்சமி விரதத்தை பண்ணணும், கட்டாயம் பண்ணணும். இந்த ஆச்சாரங்கிறது முதல்ல ஆரம்பித்தோம். இப்போ உபன்யாசம் ஆரம்பிக்கிற பொழுதே வேதத்தை காட்டிலும் ஆச்சாரத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் ஜாஸ்தி அப்படின்னு ஆரம்பித்தோம். ஆச்சாரங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடிப்படையாக ஸ்திரீகள் தான் காரணம். ஒவ்வொரு ஆற்றுலையும் ஆச்சாரம்னா என்ன அப்படின்னா கொடியில் வேஷ்டி உணர்த்துறது, ஒருத்தர் மேலேயும் படாமல் இருக்கிறது, ஸ்நானம் பண்ணுறது, இது ஆச்சாரம் நினச்சுன்னு இருக்கும். அது அப்படி ஆச்சாரம்னு வந்துடுத்து. ஆச்சாரம்னா கட்டுப்பாடுகள்னு அர்த்தம். கட்டுப்பாடோடு இருக்கிறது. எல்லாத்துலேயுமே ஆச்சாரம் இருக்குது. இப்போ சமைக்கிறோம் அப்படின்னா சமைக்கிறதுக்குன்னு சில முறைகள் இருக்குது. அந்த அடுப்பை வந்து கிழக்க பார்க்க வச்சுக்கணும், மேற்க பார்க்க நின்று சமைக்கிறது தினப்படி சமையல். மேற்க பார்க்க நின்று சமைச்சா அது அந்த அந்த சமையல் தெய்வ சக்தியை நமக்கு கொடுக்கறது. தெற்க பார்க்க ஸ்ராத்தங்களில் என்ன பண்ணுவான்னா மேற்க பார்க்க அடுப்பை வச்சுட்டு கிழக்க பார்க்க சமைக்கிறது ஸ்ராத்தங்களில். அதே மாதிரி அபர காரியங்கள்லாம் தெற்க பார்த்த அடுப்பை வச்சுட்டு சமைக்கிறது. இந்த அடுப்பை திருப்புறதுனால அப்படி வருமா, அப்படி ஆயிடுமா அப்படின்லாம் கேள்வி வரும். கட்டாயம் ஆகும். இப்போ இந்த ஃபோன் வருது, நம்ம மாத்திரம் லேண்ட்லைன் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸ்சேஞ்சில் பார்த்தா அவன் அங்கே ஒயர் ஏதோ மாற்றி சொல்லினா நம்ம மாத்திரம் இங்கே ஃபோன் வேலை செய்யாது. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இல்லையா? அது மாதிரி தான் இது.
இந்த அடுப்பை அந்த திக்கை வச்சு பார்க்கும்பொழுது தெற்க பார்த்து அந்த அடுப்பை வச்சு நாம் சமைக்கும் பொழுது அதற்குன்னு உள்ள தேவதைகள்லாம் அங்கே வந்துடுறா. அந்த இடத்துக்கு அந்த பாகத்தை வாங்கிக்கிறதுக்கான தேவதைகள் அங்கே வரா. இதுக்கு தான் ஆச்சாரம்னு பேர். கிழக்க பார்க்க அடுப்பை வச்சுட்டு சமைக்கிறது. இன்னும் பழைய நாளெல்லாம் பார்த்தா அந்த கரிகாயை நறுக்கிற பொழுதே கூட அந்த அருவாமனையை நேர் கிழக்க பார்க்க வச்சுட்டு நறுக்கிறது. தினப்படி தெற்க பார்க்க உட்காந்து நறுக்கப்படாது, கரிகாய்கள் நறுக்கப்படாது. தினப்படி கிழக்க பார்க்க உட்காந்து நறுக்கணும். சிராத்தத்தன்னைக்கு மேற்க பார்க்க அருவாமனையை வச்சுட்டு நறுக்கிறது. இதெல்லாம் தான் ஆச்சாரம்னு பேர். இதெல்லாம் ஸ்திரீகள் செய்ய வேண்டியது. அதில் முன்ன பின்ன வந்ததானா அந்த ஆகாரத்தை சாப்பிட்றவ அத்தனை பேருக்கும் புத்தி கெட்டு போகும். ஏன்னா அது சரியான முறையில் சமைக்கல. சரியான முறையில் சமையல் பண்ணாமல் அந்த சாப்பாடை போடும்பொழுது அது சாப்பிட்றவனுக்கும் அந்த புத்தியை கெடுக்கும். அதுக்கு தான் இந்த கட்டுப்பாடுகள்லாம் வச்சுருக்காங்க. இதுக்கு தான் ஆச்சாரம்னு பேர். இது காலம்பரை எழுந்ததுலேருந்து பல் தேய்க்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு காலம்பிக்கிறோம் அப்படின்னா மேற்க பார்க்க தான் காலம்பிக்கணும். 1 பாத்ரூம் போயிட்டு வந்தால் 4 தடவை வாய் கொப்பளிக்கிறது. 2 பாத்ரூம் போயிட்டு வந்தால் 8 தடவை வாய் கொப்பளிக்கணும். சாப்பிட்டுட்டு 16 தடவை வாய் கொப்பளிக்கணும். பல் தேய்ச்சா 32 தடவை வாய் கொப்பளிக்கணும். இப்போ அதுக்கு பயிற்சியே வந்துடுது. இப்போ அந்த 32 தடவை ஏன் வாய் கொப்பளிக்கணும்னு ரிஷிகள் சொல்கிறா அப்படின்னா அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி வாய்க்கு. இப்போ டாக்டர்கள்லாம் வெறும்னா வாயை திறந்து மூடுங்கோங்கிற. வாய்க்கு எக்ஸசைஸ் இல்லை, அதனால வாயை திறந்து மூடுங்கோ அப்படிங்கிற. 32 தடவை நாம் வாயை கொப்பளிச்சாலே அதே ஒரு எக்ஸசைஸாக போயிடும். அப்படிதான் ஒரு அம்மா ரொம்ப பேசிட்டு இருந்தா. மாத்துக்கு வந்துட்டு தினப்படி பெண்கள்லாம் வீட்டை பெருக்கி முழுகிறது அப்படின்னு இருந்தது. இப்போ ஆஸ்பத்திரிக்கு போனால் கையில் ஒரு குச்சி எடுத்து இப்படி ஆட்ட சொல்கிறான் டாக்டர். எதுக்குன்னா அந்த கை பலத்துக்கு தோள்பட்ட பலம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு ஒரே மாதிரியே ஆட்டுறது. இது ஆற்ற பெருக்கி மொழிகினா வீடும் சுத்தமாகுது, அது எக்ஸசைஸாகவும் ஆறுது. அதெல்லாம் இல்லாததுனால அனாவசியமாக நாம் காரியங்கள் பண்ணும்படியாக வருது. அனாவசியமாக கைகால ஆட்டப்படாதுன்னு சாஸ்திரம். இப்போ எல்லாமே இப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். கால வேளையில் ரயில்வே இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் பார்த்தா கூட்டமாக நடந்து போகிறா. எல்லாருமே அந்த அரட்ராயரை போட்டுட்டு கூட்டமாக நடந்து போகிறா. என்ன நடக்க சொல்கிறான், சுகர் ஜாஸ்தியாக போயிடுத்து, கால வேளையில் நடங்குங்கிற எல்லாரும் நடக்கிறா. அதுதான் கோவில் கிரவுண்டு ஏக்கர் கணக்கில் கோவில்லாம் கட்டியிருக்கா. எது கட்டியிருக்கா, அந்த கோவிலில் ஒரு பிரதட்சிணம் வந்தாலே 2-3 கிலோமீட்டர் ஆகிடும். சுவாமி பிரதட்சிணம் பண்ணுறது வியர்த்த பிரயாசம் பண்ணப்படாதுன்னு சாஸ்திரம். அனாவசியமாக கை கால்கள் ஆட்டப்படாது. வெறும்னா ஒரு இடத்துல நடந்து போயிட்டு வரப்படாது. ஆனால் வியர்த்த பிரயாசம்னு பேர். கோவிலை ஒரு தடவை பிரதட்சிணம் பண்ணிட்டு வந்தால் அது எக்ஸசைஸாகவும் ஆறுது, சுவாமியை பிரதட்சிணம் பண்ணின புண்ணியமும் கிடைக்கிறது. இப்படி 32 தடவை வாயை கொப்பளிக்கணும் பல் தேய்ச்சா. அது மாதிரி 2 பாத்ரூம் போயிட்டு வந்தால் 8 தடவை வாயை கொப்பளிக்கிறது. இதெல்லாம் பண்ணினா நமக்கு ஒரு சுத்தி கிடைக்கிறது. அந்த சுத்தி நாம் யார்கிட்ட பேசினாலும் அவளுக்கு நல்ல ஒரு எண்ணத்தை கொடுக்கறது. நம் குழந்தைகள் சொன்னதை கேட்கும். அடுத்த தலைமுறையினர் ஆரோக்கியமான தலைமுறையை ஏற்படுத்துறதுக்கு ஸ்திரீகள் ரொம்ப முக்கியம். ஸ்திரீகள்கிட்ட தான் இருக்கு. அடுத்த தலைமுறை ஆரோக்கியமான தலைமுறை வரணும்னா பெண்கள் அந்த கட்டுப்பாடோடு இருக்கணும். இல்லைன்னா அடுத்த தலைமுறை சொன்னதை கேட்காத தலைமுறையாக வந்துடும். அப்படி வரப்படாது. இப்போ இந்த நாளில் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆக மாட்டேங்கிறதுன்னு ரொம்ப சவாலான விஷயமா இருக்குது இந்த நாள். காரணம் என்ன அப்படின்னா, குழந்தைகள்லாம் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் தான் ஆற்றுல இருந்து படிக்கிறார். காலேஜுக்கு போயாச்சுன்னா ஹாஸ்டலில் தங்கி காலேஜ் படிக்கிறார். அங்கேயே வேலை கிடைக்கிறது. அப்படியே டவுனுக்கு போயிடுறான். ஒன்று குழந்தைகள்லாம் இருக்கிற ஊரை பார்த்தா ஒன்று மெட்ராஸ் இல்லை பாம்பே இல்லை பெங்களூர், அது மாதிரி பெரிய சிட்டியில் இருக்கா. தாயார் தகப்பனார் ஒரு ஊர்லேயும் பொன் குழந்தை ஒரு ஊர்லேயுமா இருக்கு. அப்போது அந்த கல்யாண வயசு வரும்பொழுது அந்த பொண்ணு என்ன மாதிரி எதிர்பார்க்குறா அப்படிங்கிறது தாயார் தகப்பனாருக்கு தெரியல. ஏன்னா குழந்தைகளோட பழைய நாளில் குழந்தைகளோட பேசுறதுக்குன்னே டயத்தை செலவழிப்பான். இந்த அஸ்தமனம் ஆயிடுத்துன்னா எல்லா லைட்டையும் அணைச்சிடுவா. ஆற்றுல ஒரே ஒரு லைட்டை போட்டுப்பா. எல்லாரும் ஒரே லைட்டுக்கிட்ட உட்காருவா. உட்காந்து பழைய சமாச்சாரங்கள்லாம் பேசிகிட்டே இருப்பான். குழந்தைகள் காதில் விழறாப்புல பேசிகிட்டே இருக்க. குழந்தைகளோட உட்காந்து பேசணும், அது ரொம்ப முக்கியம். பொன் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் அவள்கிட்ட தினப்படி 1 மணி நேரம் செலவழிக்கணும். பழைய சமாச்சாரங்கள் எப்படி நாம் இருக்கணும் இதெல்லாம் குழந்தைகள்கிட்ட பேசணும். அதுக்கு டைமே கிடையாது. இப்போ லீவு நாளில் குழந்தைகள்லாம் ஆற்றுக்கு வந்தாலும் கூட ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லா இடங்கள்லையுமே முகூர்த்தம் நடக்கிறது. தாயார் தகப்பனார் முகூர்த்தத்துக்கு போயிடுறா. குழந்தை தனியாக ஆற்றுல இருக்கா. திங்கக்கிழமை திரும்பி ஆஃபீஸுக்கு போயிடுறா.
ஆக இந்த குழந்தைகளோட உட்காந்து பேசுறதுங்கிறது இல்லாததுனாலதான் இந்த கல்யாண வயசு வந்ததுன்னா அந்த குழந்தை என்ன மாதிரி எதிர்பார்க்கறதுங்கிறது தெரியல இவாளுக்கு. இருந்தாலும் இவ சம்பிரதாயமா ஒண்ணு பண்ணணும். என்னன்னா கல்யாண வயசு வந்ததுன்னா ஜாதகம் கொடுக்கறது அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு மேட்ரிமனியில பைசாவை கட்டி ரெஜிஸ்டர் பண்ணுவா. இப்போ ஒரு பிரச்சாரம் இருக்கு. என்னன்னா ஆண் குழந்தைகள் ஜாஸ்தியா இருக்கா, பெண் குழந்தைகள் ரொம்ப குறைச்சலா இருக்கு அப்படின்னு ஒரு பிரச்சாரம். ஆனா அது தப்பு. அது 200 பையங்களுக்கு ஒரு பையனுக்கு வேணா இல்லாம இருக்கலாம். பாக்கி 199 பையங்களுக்கு பொண்கள் இருக்கு. ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுங்கிறது பகவான் தீர்மானம் பண்ணி வச்சிருக்காரு. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இவ என்ன பண்ணுவான்னா இந்த மேட்ரிமனியில ரெஜிஸ்டர் பண்றா. பையனாத்துக்காரா பார்த்தவொடனே சரி பொண்ணுகள் ரொம்ப குறைச்சலா இருக்குன்னு இவாளா போன் பண்றா. அவளுக்கு அவ அநேகம் தாயார் தகப்பனார் சொல்ற விஷயம் என்னன்னா நான் பொண்ணுகிட்ட கேட்டுன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த பொண்ணுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறா. இந்த போட்டோவும் இந்த பயோடேட்டாவும் அனுப்பினா அந்த பொண்ணுகள் 3 பதில் தான் சொல்றது. சில பொண்ணுகள் என்ன பண்றான்னா லுக்கு சரியில்லாம இருக்கு வேண்டாம் அப்படிங்கிறது. என்ன சரியில்லை, இல்லை இங்க கொஞ்சம் சொட்ட மாதிரி இருக்கு, ஏதோ சொல்றது வேண்டாம் அப்படிங்கிறா. இன்னும் சில பொண்ணுகள் பதிலே சொல்ல மாட்டேங்கிறா, பேசாம இருந்துடுறா. இன்னும் சில பொண்ணுகள் இதுக்கு மேல கல்யாணம் பண்ணிட்டு வாழ வேண்டியவன் நான் தானே, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு கேட்கறது. அப்படி அந்த நிலையில வந்துடுது இன்னைக்கு. அதனால தாயார் தகப்பனாருக்கு எப்படி குழந்தைகளுக்கு கல்யாணத்தை கொண்டு வர்றதுங்கிறதுல ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கு. இது பையனாத்துலேயும் இருக்கு, பொண்ணாத்துலேயும் இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு கல்யாணத்தை கொண்டு வர வேண்டிய ஒரு நிலையில் இருக்கு. காரணம் என்னன்னா நாம் குழந்தைகள்கிட்ட சொல்லணும், நிறைய எடுத்து சொல்லணும். லீவு நாளில் பழைய நாளில் ஸ்ராத்தம் எல்லாம் கிராமத்தில் வந்து பண்ணுறதுன்னு இருந்தது. கிராமத்தில் வீடு இருக்கும். ஸ்ராத்தத்தில் அன்றைக்கி குழந்தை எழுந்து எல்லாத்தையும் அழிச்சுன்னு வருவா, லீவு போட்டு வருவா. வந்து ஸ்ராத்தங்கள் பண்ணுறப்போ குழந்தைகள் பார்க்கணும் எப்படி ஸ்ராத்தம் பண்ணுறா, எப்படி சமைக்கிறா, எவ்வளோ ஐட்டங்கள் சமைக்கிறா. இதெல்லாம் குழந்தைகளுக்கு நாம் நோட்டில் எழுதி வச்சு சொல்லிக் கொடுக்க முடியாது. பார்த்து பார்த்து தான் வரணும். அந்த குழந்தைகள்லாம் வந்து பார்த்ததுன்னா தாத்தா வந்து இப்படி சாத்தம் பண்ணுவார் அப்படின்னு அந்த குழந்தைக்கு சின்ன வயசுல புத்தியில் ஏறெடுத்துன்னா அப்புறம் விடவே விடாது. அதுக்கு தான் லீவுலாம் வச்சிருக்கா. இந்த லீவு நாளில் எல்லாரையும் அழிச்சுன்னு வர்றது, குழந்தையெல்லாம் லீவு போட்டு வர சொல்லணும், காண்பிக்கணும். தட்சிணை எல்லாம் கொடுக்கும்பொழுது குழந்தைகளை விட்டு கொடுக்க சொல்லுவா. கொடுக்கறதுங்கிறது குழந்தைகளுக்கு தெரியணும். 2 கையாலையும் பிடிச்சு கொடு அப்படின்னு சொல்லி கொடுப்பா. அப்படி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைகள்கிட்ட நிறைய பேசணும், குடும்ப விஷயங்கள்லாம் சொல்லணும். சொன்னா எடுத்துப்பா. தாசாம் புத்தி சதுர்குணாகான்னு பொன் குழந்தைகளுக்கெல்லாம் புத்தி சக்தி ரொம்ப ஜாஸ்தி. புருஷாளுக்கு எந்த அளவுக்கு வேலை செய்யறதோ அதை விட 4 மடங்கு அதிகமாக வேலை செய்யும் ஸ்திரீகளுக்கு. அதனாலதான் சமையலை ஸ்திரீகள்கிட்ட கொடுத்துருக்கா. சமையல் எப்படின்னா ஆரம்பத்தில் சில வஸ்துக்கள் போடணும், பண்ணிட்டு இருக்கும்போதே சில பொருள்கள் போடணும், கடைசியில போடணும். அது முன்ன பின்ன போட்டா அது நன்னாவே இருக்காது. அவ்வளவு பொறுப்பா பண்ண வேண்டிய விஷயம். இப்ப எல்லாம் ரெடிமேடா வந்துருதானா, எல்லாம் பொடிதான். வெந்நீர்ல இந்த பொடியை போட்டா அது ஒரு ரசம் ஆயிடுறது, வெந்நீர் இன்னொரு பொடியை போட்டா குழம்பாயிடுது, அப்படி வந்துடுறது இப்போ. ஆனா சமையல்ங்கிறது ரொம்ப பொறுப்பான விஷயம்னா ஸ்திரீகள்கிட்ட கொடுத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரொம்ப பலதரவா வேலை செய்யணும் மூளை. அப்படி ஸ்திரீகளுக்கு ரொம்ப புத்திசக்தி ரொம்ப ஜாஸ்தின்னு ரிஷிகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸ்திரீகள்லாம் நிறைய படிச்சிருக்கான புராணங்கள்லயே வருது. அது இப்போ ஒரு பேச்சு இருக்கு, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு அப்படின்லாம் பேச்சு வந்தது. அப்படி கிடையவே கிடையாது. ராமாயணத்துல பார்த்தா சீத்தை எவ்வளவு தர்மம் சொல்றா ராவணனுக்கு, இப்படி இருக்கக்கூடாது எடுத்து சொல்றா. ஒரு படிக்காத பொண்ணு அவ்வளவு தூரம் பேச முடியுமோ? பேச முடியாது. மகாபாரதத்துல துரியோதனனுக்கு அவ்வளவு சொல்றா திரௌபதி, படிக்காத பொண்ணு அவ்வளவு எடுத்து சொல்ல முடியும்? தமயந்தி நல சரித்திரத்துல நலன் பயப்படுறான். தேவதைகள்லாம் தமயந்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். நலனும் ஆசைப்படுறான். இந்திரன் வந்தான் அங்கிருந்து, நாங்க தான் தமயந்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். என்ன அவ அப்சர ஸ்திரீ, அவ தேவலோகத்துல ஊர்வசி, அவள் வந்து இங்க பிறந்திருக்கா. நீ மனுஷன், நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது, நாங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றா. உடனே அவன் நேரா தமயந்தி கிட்ட போய் சொல்றான், அவனால நீ தேவதைகளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நான் மனுஷன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்காத, அவளையே நீ கல்யாணம் பண்ணிக்கோங்கிறான். ஏன் பயப்படுறேன்னு கேட்கிறாரு. தேவதைகளை கண்டு ஏன் பயப்படுற, கவலைப்படாது அப்படின்னு தைரியம் சொல்றான். சுரா அபராத ஸ்தவவா கியானயம் சொல்றா. தமயந்தி என்ன சொல்றா, தேவதைகளுடைய சாபத்துக்கு ஆளாயிடுவோன்னு கவலைப்படுறியா, ஒன்றும் பயப்படாது. நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு உபாசனம் பண்றோம். அதுல இந்திரனுக்கு இந்த ஆகுத்தின்னு கொடுத்தா இந்திரன் வந்து வாங்கிட்டு ஆகணும். நான் வாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமோ?
சொல்ல முடியாது. மந்திராதீனாகி தேவதா. ஒரு மந்திரம் சொல்லி ஒரு காரியத்தை பண்ணா வந்து ஆகணும். இந்திரன் ஆவாகனம் பண்ணா நான் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. இந்திரன் வருடன் எல்லாரையும் வரவழைச்சு அவளுக்கு ஆகுதியை கொடுத்தா சந்தோஷப்பட்டுற போற. நீ ஏன் கவலைப்படுற? பயப்படாத, நாம் 2 பேரும் யாகம் பண்ணுவோம் அப்படின்னு தைரியம் சொல்றா தமயந்தி. படிக்காத பொண்ணும் ஒரு ராஜாவுக்கு தைரியம் சொல்ல முடியுமோ? இப்படி புராணங்கள் எல்லாம் பார்த்தா ஸ்திரீகள் நிறைய படிச்சிருக்கா. அதனால படிப்புங்கிறது ரொம்ப நாளாவே இருக்கிற விஷயம் தான். ஸ்திரீகளுக்கும் படிப்புங்கிறது உண்டு. ஆனா அந்த படிப்பு வாழ்க்கைக்கு நல்ல முறையில இருக்கணும். வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கறது தான் படிப்பு. பொன் குழந்தைகள் எவ்வளவு படிச்சாலும் தான் எப்படி வாழணும், எப்படி கல்யாணம்ங்கிறது எதுக்கு, அதை எப்படி பண்ணிக்கணும், இதெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். பொன் குழந்தைகளுக்கு நாம் சொல்லணும். இதெல்லாம் தாண்டி இப்ப என்ன ஆயிடுதுன்னு கேட்டா, பொன் குழந்தைகள்லாம் நிறைய படிச்சிருக்கோம், கை நிறைய சம்பாத்தியம் இருக்கு, கல்யாணம்ங்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்க முடியாம வந்துருது. இந்த லாரியிலெல்லாம் அப்படி எழுதியிருப்போம். லாரியில பின்னாடி பார்த்தா நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு இருந்தது. அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு ஆச்சு. நாம் இருவர் நமக்கேன்னு ஒருவர் அப்படின்னு ஆயிடுத்து. அது மாதிரி ஸ்திரீகள்லாம் இப்ப அது மாதிரி கேட்க ஆரம்பிச்சுட்டா. அது சொல்லணும். பொன் குழந்தைகளுக்கு நிறைய எடுத்து சொல்லணும். இதெல்லாம் கட்டாயம் பண்ணிக்கணும். கல்யாணம்ங்கிறது உபநயனம் மாதிரி, உபநயனம் ஆகாம இருக்கக்கூடாது, கட்டாயம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பொன் குழந்தைகளுக்கு எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பான். இந்த கல்யாணத்தை கூட்டி கொடுக்கறது இதெல்லாம் ரிஷிகளுடைய அனுகிரகம், தேவதைகளுடைய அனுகிரகம் எதுவும் வேணும். அதுக்கு தான் இந்த விரதங்கள்லாம் வச்சிருக்கேன். இந்த மாதிரி விரதங்கள்லாம் பண்ணும்போது ஆற்றுல குழந்தைகள் எல்லாம் வச்சுண்டு இந்த விரதங்கள் பண்ணுறது, குழந்தைகளுக்கும் சரடு கட்டி விடுறது, குழந்தைகளுக்கும் பூஜை பண்ணுறது, அப்படியே பண்ணி குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தா அவளுக்கு பச்சை மரத்தில் ஆணி அடிச்சது போல அவளுக்கு மறக்கவே மறக்காது. அப்படி குழந்தைகளை வச்சுன்னு இதெல்லாம் இதுக்கெல்லாம் தான் ஆச்சாரம்னு பேர். இந்த கட்டுப்பாடுகளோடு இருக்கிறது, இந்த குழந்தைகளுக்கும் அதை சொல்லி கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுத்துட்டு இருந்தா நல்ல தலைமுறைகளை நாம் கொண்டு வரலாம். அதற்கு ஸ்திரீகள் ரொம்ப முக்கியம், அடிப்படையா ரொம்ப முக்கியம் ஸ்திரீகள். அப்படி ஸ்திரீகள் கட்டுப்பாடோடு இருந்தாதான் அந்த குடும்பம் நன்னா செழிப்பா இருக்கும். பணங்காசு அதெல்லாம் இந்த நாளில் விஷயமே இல்லை. ஆரோக்கியமாக இருக்கணும், தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமையா இருக்கணும், வியாதிகள் புடுங்க விடாது. அப்படின்னா இந்த கட்டுப்பாடுகள்லாம் ரொம்ப முக்கியம். இருந்தா ஆரோக்கியமாக வாழலாம். அதுதான் மகா பெரியவா நமக்கு காண்பிச்சிருக்கு. எத்தனை குடும்பத்துக்கு பெரியவா அனுகிரகம் பண்ணியிருக்கா. இப்படி பெரியவாளை நினைச்சுக்கணும். தினப்படியே பெரியவாளை நினைச்சுட்டு, பெரியவா நமக்கு தெய்வத்தின் குரல்னு 7 பாகமும் நிறைய வந்திருக்கு. அதை படிக்கிறதுன்னு வச்சுக்கணும். தினமும் ஒரு பக்கம் படிச்சா கூட போதும். அந்த மனுஸ்மிருதி தான் தர்மசாஸ்திரத்தை அப்படியே தமிழாக்கம் பண்ணி பெரியவா சொல்லியிருக்கா. தினமும் ஒரு பக்கம் படிக்கிறது, அதன்படி குழந்தைகளை படிக்க சொல்றது, அதுதான் தமிழ்ல வந்திருக்கு. தர்மசாஸ்திரங்கள்லாம் இந்த வேத தர்மசாஸ்திர பரிபாலன சபா ஆரம்பிச்ச உடனே பெரியவா என்ன சொன்னான்னா, நம்முடைய தர்மசாஸ்திரங்கள்லாம் கட்டாயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸ்திரீகளுக்கு நிறைய டைம் இருக்கு, ஏதேதோ புஸ்தகங்கள்லாம் படிக்கிறா, இந்த தர்மசாஸ்திர புஸ்தகங்கள்லாம் படிக்கணும்னு தான் தமிழ்ல போட சொன்னா பெரியவா. ஷட்காண்டம் தர்மசாஸ்திர புஸ்தகங்களை பூரா மேல சம்ஸ்கிருதத்திலையும் கீழே தமிழ்ல பண்ணி கொடு, ஸ்திரீகள்லாம் படிச்சு புரிஞ்சுக்கட்டோம்னு வேத தர்மசாஸ்திர பரிபாலன சபா மூலமா பெரியவா போட சொல்லி, அதை ஸ்திரீகள்லாம் படிக்கிறதுக்காகன்னு தான் அதை கொண்டு வந்தான். இன்னைக்கு அத்தனை பேருக்குமே அது பயன்படுறது. அது மாதிரி ஸ்திரீகள் அதை படிக்கிறது அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ புதுசா போட்டிருக்கா, மடத்திலேயே புதுசா போட்டிருக்கா இந்த ஷட்காண்டம். அதை எல்லாரும் அவசியம் வாங்கி தமிழ்லேயே போட்டிருக்கா சுலபமா. அதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுன்னா அதில் தான் நம்முடைய தர்மசாஸ்திரம், நம்முடைய தர்மங்கள் பூரா அதில் தான் இருக்கு. கொண்டு வந்துக்கிறாங்க வைத்தியநாத தீட்சிதீயம்னு பேர். அதுக்கு இதான் ஷட்காண்டம்னு பேர், இதான் தர்மசாஸ்திரம்னு பேர். இதான் கட்டாயம் ஒவ்வொருத்தரும் வாங்கி தினப்படி ஸ்திரீகள் படிக்கிறது, குழந்தைகளையும் படிக்க சொல்றது. ரொம்ப புரியறாப்புல இருக்கும் அது. ஸ்மிருதி முக்தா பலம்னு பேரு. தமிழ்ல அப்படியே ரொம்ப மெனக்கட்டு போட்டிருக்கா, அப்படியே தமிழாக்கம் பண்ணி போட்டிருக்கா. இது அவசியம் எல்லாரும் வாங்கி வச்சுக்கணும். தினமும் ஒரு பக்கம் படிக்கிறதுன்னு வச்சுட்டா நமக்கும் தர்மங்கள் என்ன சொல்றதுங்கிறது தெரியும். நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். இந்த நாளில் குழந்தைகள்லாம் கேட்குற கேள்வியில எல்லாருமே என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, அப்படி இருக்கு. அதுக்கெல்லாம் பதில் இந்த புஸ்தகங்கள்ல இருக்கு. எல்லாம் படிச்சுட்டா எல்லாத்துக்கும் காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் அந்த கதைகள்லாம் கூட சேர்த்து போடலாம் அது. ஏன்னா ஒவ்வொரு தர்மத்துக்கும் கதைகள் இருக்கு புராணங்கள். அந்த புராணங்கள்லேருந்து அத்தனை கதையை எடுத்து இந்த தர்மசாஸ்திர புஸ்தகத்தோட போட்டுட்டா இது எவ்வளவு பாகம்? இது 8 பாகமா? இது அப்படியே 20 பாகமா ஆயிடும். இதனால நிறைய அந்த கதைகள்லாம் என்ன தர்மம் சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம்.
ஏன்னா அப்படி பார்க்கறதுங்கிறது குறைஞ்சு போயிடுது. இப்போ இந்த நாளில் மகாபாரதம் பிரசித்தமாக இருக்குது, டிவியிலேயே சினிமாவே வந்துடுத்து. அதே மாதிரி ராமாயணம் பிரசித்தமாக இருக்குது, நவாகமாக ராமாயணம் சொல்கிறதுன்னு இருக்குது. ஸ்ரீமத் பாகவதம் சப்தாகமாக 7 நாளில் ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறதுன்னு இருக்குது. இது 3ம் பிரசித்தமாக இருக்குது. ஆனால் அந்த 18 புராணங்கள் அதெல்லாம் பார்க்கப்படாமையே போயின்னு இருக்கு. அதில் தான் தர்மங்கள்லாம் இருக்குது, கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். 18 மகாபுராணங்கள். வியாசாச்சாரியார் முதல்ல இத்திஹாசம் பண்ணினார், மகாபாரதம் பண்ணினார், பண்ண நிறைய தர்மங்கள் சொன்னார். அப்பவும் நிறைய பாக்கி இருந்தது. உடனே 18 மகாபுராணம்னு பண்ணினார், அப்பவும் தர்மம் ஜாஸ்தியாக இருந்தது. உடனே 18 உபபுராணம்னு பண்ணினார், அப்பவும் ஜாஸ்தியாக இருந்தது. சேஷ தர்மம்னு விட்டு போன தர்மங்கள்னு பண்ணினார், அப்பவும் தர்மங்கள் சொல்ல வேண்டியது. காலப்போக்கில் எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டார் வியாசாச்சாரியார். அப்படி புராணங்கள் பூரா நம்முடைய விரதங்கள், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் காரணங்கள், கதைகள் மூலமாக புராணங்கள் நமக்கு காட்டுறது. கட்டாயம் அதெல்லாம் நாம் அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் ஈஸ்வரனே மகாபெரிவாளாக நமக்கு அவதாரம் பண்ணி இவ்வளவு தூரம் நமக்கு காண்பிச்சிருக்கா. அதை நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும்னு மகாபெரிவாளுடைய சந்நிதியில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம்